அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்றைய தினம் கந்தசஷ்டி கவசம் எப்படி இயற்றப்பட்டது, அந்த பாடலில் உள்ள ஆன்மீக தத்துவம் என்ன என்பதை பற்றி டாக்டர் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். அதோடு நம்முடைய உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர் இறை தூதர் டாக்டர் இளங்கோ. ஸோ இதன் அடிப்படையில் ஒரு ஞானம் என்பது எந்த வகையில் போதிக்க முடியும் என்று முருகப்பெருமானே அருளிய அந்த பாடல். இந்த பாடலினுடைய தத்துவார்த்த செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டது. நேற்றுக்கு பாதி அளவுக்கு தான் சொல்ல முடிஞ்சது, இன்னும் மீதி இருக்கிறது, அது முழு பெற வேண்டும். அதனால் இன்றும் ஐயா அவர்கள் இந்த அதனுடைய தொடர்ச்சியை சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த கந்தசஷ்டிங்கும் போது நான் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சப் எடிட்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். அந்த பாட்டு ஓடிட்டுருக்கோம், 5 மணிக்கு போடுவோம். 5 மணிக்கு போட்டோடனே ஒரு எல்லாருமே கேட்பாங்க. 2 பேர் ஏஞ்சி போயிடுவான். என்னடா அவன் கரெக்டாக கந்தசஷ்டி போகும்போது கிளம்பிடுறானேன்ட்டு ஒருவேளை பக்தி இருக்காதோ அப்படின்ட்டு கேட்டேன். ஆனால் நல்லா கும்பிட்றான், பொட்டுலாம் வைக்கிறான், விபூதிலாம் வைக்கிறான். என்னடா கந்தசஷ்டி போட்டால் மட்டும் கிளம்பிடுற அப்படின்னா இப்போ சொன்னான், சார் இது லேடிஸ் பாட்டு சார், இது ஜென்ஸ் பாட்டு. இது என்ன லேடிஸ் பாட்டு ஜென்ஸ் பாட்டு, 2 பேருக்குமே தானே இருக்குது, ஜென்ஸும் தானே கேட்குறாங்க. என்னண்ணா இல்லை சார், நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா பாட்டுலேயே அவரே சொல்லியிருப்பாருன்னு. பாட்டில் எங்கே சொல்கிறாரு என்னன்னு அப்போ சொன்னான். 2வது வரி கேட்டிங்களா? 2வது வரி கேட்கலன்னு, சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் ஓலோன்ற. அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ன்றாரு. சிஸ்டர்னா என்னென்னா தங்கச்சிங்கோ, அக்காங்கோ, இவங்களுக்குங்கோ, பாடுறதுங்கோ. அதனால் இது லேடிஸ் பாட்டுன்னார். அப்போ தான் யோசிக்கிறேன், சிஸ்டர்னு வருது, பின்ன இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருப்பார், நம்ம சீனியர் அவர். நீ தான் கந்தசஷ்டியை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கியே, அந்த சிஸ்டர்னா யாரு, தங்கச்சி மட்டும் கேட்கணுமா அப்படின்னா. அவரு அதில் எங்கே சிஸ்டர் வருதுன்னாரு. யோ, இத்தனை வருஷம் நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த, 2வது வரியே சிஸ்டருக்கு உதவும் தானே சொல்றாரு அப்படின்னு. அப்படியா, போட்டு கேட்போம். அப்பதான் திரும்ப போடுறாரு, சிஸ்டருக்கு தான். ஆமா, இது நான் வேற எதுவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னு தெரியாமலே இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஓடும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன், பாட்டு முடிஞ்சோடனே ஏஞ்சி வந்துடும், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்புறம் 2-3 பேர்ட்ட இது என்னடா அர்த்தம்னா அவன் சொன்னா, ஆமா சார், உண்மையிலே சிஸ்டர்னா தங்கச்சி தான். உண்மையிலே முருகப்பெருமான் கருணர் இருந்தா பிரதருக்கு உதவும் பெருங்கதிர் வேலுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கலாம். எல்லா சாமியிலும் லேடிஸ்க்கே ஃபேவரா இருக்காங்க. நீங்க அம்மன் சாமியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே லேடிஸ் தான் கும்பிடுவாங்க. லக்ஷ்மியா இருக்கட்டும், துர்க்கையா இருக்கட்டும், எந்த அம்மனா இருந்தாலும் எல்லாம் லேடிஸ் கும்பிடு. 10வதுக்கு ஜென்ஸும் லேடிஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லா சாமியும் லேடிஸ்க்கு தான் சார் சப்போர்ட் பண்றாங்க, ஜென்ஸுக்கு ஓரவஞ்சனை தான் பண்றாங்கன்னு. என்னடா இது இப்படி இருக்கேன்ட்டு திரும்பலாம் அப்போ எடுத்து பார்த்தா, அப்புறம் டாக்டர்கிட்ட இப்போ நேற்று கேட்டேன், சார் சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக சரியான மீனிங் என்னென்னா, அப்போ நான் சிஸ்டர்னா அதாவது சிஷிய கொடிகள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சிஷிய கொடிகள் தான் சிஸ்டர் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்க, இறைவனை தொடர்ச்சியாக பின்பற்றுபவர்கள், அடியார்கள் அப்படின்னா. ஸோ அவர்களுக்கு உதவுகின்ற அந்த சதங்கை அப்படிங்கிறதுக்கு இதனுடைய விளக்கம் டாக்டர் டீப் அண்ட் டெப்த்தாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ராகம் இருக்கு இல்லையா. இந்த பாடல் கேட்டு கண்ணதாசன் இந்த பாட்டை அர்த்தமுள்ள இந்த படத்தில் முழுமையாக அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார். முழுமையாக அந்த பாட்டு போட்டுட்டு அதில் சொல்லியிருப்பார், இந்த பாடல் தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்பு, இதயத்தை பிணைக்கக்கூடிய 108 முக்கிய நரம்புகள் முழுமையாக ஒரே ஃப்ரீக்குவன்சியில் அதிர்வலைகள் இருக்கின்ற பொழுது இதய நோய் வராமல் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி சிலர் இந்த பாடல் கேட்கின்ற பொழுது சில நோய்களில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்படுகிறது. பட்டு இதில் தேவராய சுவாமிகள்
வயிற்று வலியின் காரணமாக திருச்செந்தூர் கடல்ல போய் தற்கொலை செய்து கொள்வதற்காக போறாரு. அப்ப கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது சரி விரதத்தை முடிச்சிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வராரு. அப்போ வரும்பொழுதுதான் அப்போ அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி அப்போ பாடுறாரு. அப்போ அவருடைய வயிற்று வலி சரியாகிறது. ஒரு வலி வந்து சரியாகிறது. எல்லா பாடலுமே சரி பார்த்தீங்கன்னா வரும். அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதும், ஒரு பாடல் வந்து ஒரு நோயை சரி செய்வதும், ஒரு மனதை மாற்றக்கூடியதாகவும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாடல்ல வந்து மொத்தம் 5 வகையான ராகம். ராகமாளிகையில் கட்டப்பட்டது. அபேரி ராகம் இருக்குன்னு சுப பந்துவராளி, கல்யாணி, தோடி, மத்திமாவதி. அப்போ ராகத்தை முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அனலைஸ் பண்ணோம் அப்படின்னுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அடிக்கடி நான் வந்து ரொம்ப ஃபேவராக கேட்டிருந்த காலேஜ் டேஸில் கேட்ட ராகம்ங்கிறது சுத்த தன்யாசி ராகம். எல்லாத்துக்கும் தெரியும். சுத்த தன்யாசி ராகம்ங்கிறது ராஜா சார் ஒரு இதில் போட்டிருப்போம், விழியில் விழுந்து அப்படிங்கிற சாங் போட்டிருப்பாங்க. அது வந்து முருகப்பெருமானோட டியூன் பண்ணிட்டு இப்போ அதையும் கேட்டேன்னா எதை நாம் பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை அனைத்தும் இறைவனாக பாவித்து கேட்கின்ற பொழுது நாமே அந்த ஆன்மீகத்தன்மையில் அடுத்த கட்ட நோக்கி நகர முடியும். எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்காது, மாறி இருக்கும். அப்போது நம்முடைய எண்ணம் என்பது எதை நோக்கி இருக்கிறதோ அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அதன் உள்ளார்ந்த பொருள். அதில் சுத்த தன்யாசி ராகத்தை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்க, சும்மா லைனிங் கோடிங் மட்டும் காட்டுறேன். சா கா மா பா நீ சா சான்னு ஹையில் போவோம். அந்த நோட்ல இருந்து திரும்ப எடுக்கணும். ஆரோகணம் அவரோகணம் அப்படி நோட்டை எடுக்கணும். சாணி பாமாகா சா, இந்த நோட்டுங்கிறது சுத்த தன்யாசி ராகம். இந்த பாடல் நீங்க கேட்கும்போது, இந்த ராகத்தை கேட்கும் பொழுது இதயம் வந்து இலகுவாகும். திரும்ப பாடுறேன். சா கா மா பா நீ சா சாணி பாமாகா சா மம ப ப ப கம க கம க ச நிச க க ச ச நிச ச க க ம ப ப ப ப சா ச நி ச ப ப ம ம க க சா ச நிச ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த முருகா, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதினில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் காட்சி எனக்கு தந்து விடு. சாரோகுணம் டெக். ஸோ இது வந்து சுத்த தன்யாசி ராகம். அப்போ இந்த ராகத்தை எப்படி கேட்கணும், எப்படி ஆலாதிக்கணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்போ இசையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. அந்த இசையை புரிந்து கொள்ளு, அந்த நோட், அந்த சஸ்டைன் நோட், ஒரு ஆற்றல் என்பது எப்படி எனர்ஜி இஸ் கன்வெர்டட் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி இஸ் கன்வெர்டட் வைப்ரேஷன், வைப்ரேஷன் வில் மேக் எவ்ரி திங். நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அது நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது ஃபைன் டியூனாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வைப்ரேஷன் தான். சேம் வைப்ரேஷன். இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமான வைப்ரேஷனுங்கிறது ஏறத்தாழ ஒத்ததிர்வாக இருக்கும். ஒத்ததிர்வாக இருக்கின்ற ஒருவரால் தான் ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருக்க முடியும் அல்லது ஒன்று சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் வந்து 50 பேர், 100 பேர், 1000 பேர் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிற மாடுலேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது தான் அவங்க தான் ஒன்றா சேருவாங்க. அப்படி இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கும்பொழுது இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த
மனதுக்கு இதயத்திற்கு இதமாக இருக்கக்கூடிய, இதயத்தை இலகுவாக ஆக்கக்கூடிய, பர்டிகுலரா அந்த நர்வ்ஸை வந்து சேம் ஃப்ரீக்குவன்சில டியூன் பண்ணக்கூடிய ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரி ராகம், சுபபந்துவராளி ராகம், கல்யாணி ராகம், தோடி ராகம், மத்திமாவதி, இந்த 5 ராகத்திலும் இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது. அதனால இதனுடைய அர்த்தத்தோட சேர்த்து இந்த பாடலையும் கேட்கின்ற பொழுது அடிப்படையில் மனம் வந்து சாந்தி அடையும். அப்போ இதை வந்து இந்த ஆன்மீகத்தோடு இந்த பாடலோடு கேட்கின்ற பொழுது அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கு வந்து இதை பற்றியான பெரிய ஞானம் அறிவில்லை அப்படின்னாலும் கூட, எனக்கு இல்லை, கேட்குறவங்க எல்லாருக்கும் இது புரிதல் இருக்குதா இல்லையா? சினிமா பாட்டு இருக்கும் இல்லையா? அப்போ ஆபேரிங்கிறது எந்த மாதிரி போட்டிருக்கு, அது எந்த மாதிரி டியூன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆபேரிங்கிறது கரகர பிரியாவில் 22வது மேலக்கர்த்தாவில் ஆபேரி வரும். அப்போ ஆபேரியோட ஆரோகணம் அவரோகணம், ஆரோகணத்தை எடுத்துக்கிட்டாக்க ச க ம ப நிச, அவரோகணம் ரிப்பீட்ல போட்டா சனி தப மக ரச. இது வந்து ஆரோகணம் அவரோகணம். இந்த டியூன்ல தான், இந்த கட்டமைப்பு, இந்த தாள கட்டமைப்புல தான் அது வரும். இப்போ இந்த தாள கட்டமைப்புல வர்ற ஏற்கனவே பாடல் அப்படின்னு ஆபேரியில வந்த பாடல், பழைய பாடல்னா குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், இந்த பாடல் வந்து ஆபரி ராகம். அதே மாதிரி சின்னஞ்சிறு வயதில், இந்த பாடலும் ஆபரி ராகம். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, இந்த பாடல் ஆபரி ராகம். அதே மாதிரி நிறைய பாடல் வருது. அந்த அதில் மிஸ்ஸியம்மாவில் வரும், வாராயோ வெண்ணிலாவே கேலாயோ. யாரோ பாடுற மாதிரி இருக்கு, பாடுங்க. பேராசிரியர் நினைக்கிறேன், பாடுங்க பேராசிரியரை. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ உந்தன் கதையை, வாராயோ வெண்ணிலாவே. அகம் பாவம் கொண்ட சதியால் விளைந்தனல் பதியா, சதிபதி விரோத மிகவே நினைத்ததெல்லாம் நீ வாழ்வே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே, வாராயோ வெண்ணிலாவே. இது வந்து ஆபரி ராகம். இப்படி ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு ஜதியில வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆபேரி ராகத்தில் கல்யாணி ராகம், கல்யாணி ராகத்துல வந்து ராஜா சார் போட்டிருந்த அந்த பாடல்ங்கிறது ஜனனி. கல்யாணி ராகம் அவர் பயன்படுத்துகிற மிக அதிகமான ராகம் வந்து ஜனனி ராகம். அந்த தோடி, இந்த மாதிரி ராக தாளத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல். அப்போ இந்த பாடலை வந்து அமைதியா, பொறுமையா, நிதானமாக, முழுமையாக உள்வாங்கி கொண்டு இந்த பாடலை கேட்கும்போது, நார்மலாகவே நீ கேட்டால், ஒருவேளை இந்த லாங்குவேஜே தெரியல, அர்த்தம் புரியல அப்படின்னாலும் கூட, இந்த பாடல் அமைதியாக உட்கார்ந்து முழுமையாக கேட்கின்ற பொழுது அது எப்படின்னா, அந்த ஒத்ததை இருக்கும், அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்குவன்சிங்கும் போது அதாவது ஹார்ட் பீட் மைண்ட், ஹார்ட் அண்ட் மைண்ட் தொடர்பு உண்டு. அப்போது அதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி கேட்கின்ற பொழுது, இதில் அட்டகாசமாக வந்து கண்ணதாசன் அதை சொல்லியிருப்பார், இந்த பாடலினுடைய முக்கியத்துவத்தை. இந்த பாடல் எப்படி இதயத்தை இலகுவாக்குறது அப்படிங்கிறத, மற்ற பாடல் இருக்குது, மற்றதில் எதுவும் முழுமையான பாடல். அந்த பாடல் வந்து 244 வரிகள். இந்த 244 வரிகளும் முழுமையாக எழுதிட்டு அதை சொல்லுவார், இதை நீங்கள் கேளுங்க, படிக்கின்ற பொழுது இந்த அர்த்தம் வருகிறது, அர்த்தம் தெரியும். ஆனால் கேட்கின்ற பொழுது இதயம் அந்த ஹார்ட் பீட்டில் துடிக்குது. அதனால் நிறைய பேரான கியூர், அந்த பாடல் கேட்டு உடல் கியூர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, பண்ண முடியும். அதுக்கு எந்தெந்த ராகத்துக்கு என்னென்ன நோய்களை சரியாக்குகின்ற குணம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதிலும் முக்கியமாக எந்த நேரத்தில் எந்த பாடல், நீங்கள் அதுதான் ஏற்கனவே நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ராகம், பூபால ராகத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு ராகமாக சொல்லியிருந்தேன். அந்தந்த ராகம்ங்கிறது ஹார்ட்டை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக முழுமையாக இருக்குன்னா அந்த டைம் வச்சுங்க, காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பித்து 1 ஹவர். அப்போ அதில் பேஸில் இருக்கக்கூடிய சாங்ஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங் வேணாலும் இருக்கலாம்.
அந்த ஃப்ரீக்குவன்சியில் டியூன் இருந்தால் அது பேஸ் வந்து பாட்டோட அர்த்தம் இல்லை, அந்த ஃப்ரீக்குவன்சி தான். அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் தொடர்ச்சியாக மாறுகின்ற கேட்கின்ற பொழுது டெஃபினட்டாக இதயம் வந்து அந்த வைப்ரேஷன் சேம் ஃப்ரீக்குவன்சியில் துடிக்கும். அந்த மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சி இப்போ அது எப்படி சொல்லலாம்னா, அந்த ஹார்ட் துடிக்கிறத வந்து இசிஜி எடுத்து காமிப்பாங்க இல்லையா, சேம் அழகாக இருக்கும் பார்க்கும்போது, நார்மலாக இருக்கும்போது. அதே மாதிரி இருக்கின்ற பொழுது ரொம்ப எமோஷனலிட்டிக் ஆக மாட்டீங்க, இயல்பான வாழ்க்கையாக இருக்கும். ஏதாவது ஒன்றுனா லோ அப்படிங்கும்போது தான் பிரச்சனை இஷ்யூங்கிறது அதிலே காமிக்கும். அப்போ அது சரியாக இருக்கின்ற பொழுது அதை ஒத்து மனநிலையும் சரியாக இருக்கும், மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ மனசு ரிலாக்ஸான்ற பொழுது அப்போ நீங்கள் எடுக்கின்ற முடிவு அல்லது ஏற்றுக்கொண்டுள்ள பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். அப்போது அந்த அந்த இசை என்பது இதயத்தை இயக்குகின்ற மாபெரும் கருவியாக இருக்கிறது. இந்த சுத்த தன்யாசி ராகம் இருக்கு இல்லையா, இது வந்து காலேஜ் டேஸில் நான் வந்து காம்படிஷனுக்கு போனேன். எங்கள் இதில் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி மெயின் காட்கட்டில் இருக்குது, ஒரு ஐயா அப்துல் கலாம் படித்த டிகிரி படித்த காலேஜ். அங்கே காம்படிஷனுக்கு போனேன். காம்படிஷன் போனால் இன்டர் காலேஜ் காம்படிஷன். சரி போகலாம் அப்படின்ட்டு இந்த பாட்டை தான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு அது பேர் சங்கீதம் பயங்கரமாக இருக்கும். சரி நமக்கு இது ஒத்து வராது, நம்ம கூட 2 பேர் சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு 2 பேர் யார் இருக்கடா சங்கீதம் நல்லா தெரியும்னா, 2 பேர் எனக்கு தெரியும்னா சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி இந்த பாட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போகிறேன். போயிட்டு அப்புறம் சொன்னேன், இது மாதிரி சுத்த தன்யாசி ராகம்னு நினைக்கிறேன். அப்போ ராகம்லாம் எதுவும் தெரியாது. ஒருத்தர் கேட்டால் சொன்னார், சுத்த தன்யாசி ராகம்னு நினைக்கிறேன், அதில் வருது இந்த ராகம்லாம், இந்த பாட்டு வருதுடா அப்படின்ட்டேன். கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தோடனே ஃப்ரெண்டு கேட்குறான், வேற நல்ல பாட்டை நல்ல ராகத்தில் பாடக்கூடாதா மாப்பிள்ள என்ன, ஏன்டா இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னேன். இல்லை இல்லை அப்படின்னு தான் இன்னும் சரி சொல்ல அதை பற்றி சொல்லிட்டாருன்னு. சரி அப்போ சன்னியாசிலாம் சுத்தபத்தமாக குளிச்சாதான் இருக்கணுமா அப்படின்னா. சன்னியாசி குளிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, சன்னியாசி வேற ரேட்டு இது வேற ரேட்டடா, நீ எதுக்கு கேட்குற திரும்ப திரும்பன்னு. இல்லை இல்லை நீ சுத்த சன்னியாசின்னு சொல்ற, சன்னியாசி குளிக்காமலாம் எதுவும் பாடக்கூடாதா அப்படின்னா. அது சன்னியாசி இல்லடா தன்னியாசி, தன்னியாசிக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் நமக்கு சப்போர்ட்டா வேற கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு. உனக்கு உண்மையிலேயே சங்கீதம் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அப்புறம் என்ன காலையில தெரியும்னு சொன்னேன். சரி வெளில கூட்டிட்டு போறியே அப்படி சொன்னாதான் கூட்டிட்டு போவேன். நமக்கே தெரியாது, நமக்கு கூட கூட்டிட்டு போறோம் ஏதாவது தெரிஞ்சு சேர்த்து பாடலாமேன்னு பார்த்தா இவனுக்கு தெரியல. சரி இதுதான் தெரியல, அவனுக்கு தெரியும், சரி கேட்டா சொல்லுவான்ட்டு பொறுமையா போயிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு உனக்கு தெரியுமாடா, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். சரி தெரிஞ்சு அதோட கேட்டா பிரச்சனை வந்துட போகுதுன்ட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு காம்படிஷன்லாம் வரிசையாக உட்காந்துருக்கும். அப்புறம் கேள்வி கேட்குறான், எல்லாம் சேர்ஸ் இதில் பெஞ்சில் வரிசையாக இருக்கும், காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அவன் கேட்டான், இது வந்து ஏமாப்பிள்ள சளி பிடிச்சிக்கிட்டு இருந்தா அது பாடுறதுக்கு கூட ராகம் இருக்கா அப்படின்னா. சளி பிடிச்சிக்கிட்டு இருந்தா பாடுறதுக்கு ராகம் இல்லை, அது சரி பண்றதுக்கு வேணா ஏதாவது ராகம் இருக்கும்டான்னு. எதுக்கு நீ கேக்குறேன்னா, இல்ல இல்ல கரகர பிரியான்னு கரகர பிரியா ராகத்துல பாடுறன்றாங்க, அது ஏன் கரகர பிரியான்னு என்னடா சொல்ற நீ, கரகர பிரியாவுக்கும் சளி என்ன சம்பந்தம்னே தெரியலையே அப்படின்னா. அதுதான் கரகர பிரியாணி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கவெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமாடா சளி பிடிச்சா கரகர பிரியா, முறுக்கு தின்னா முறுமுறு பிரியா, இப்படியாடா இதுக்கு எனக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நேரம் இல்லடா அப்படின்னா. அப்புறம் வந்து காம்படிஷன்ல இவர் ஃபர்ஸ்ட் இது வந்தது வந்து அந்த ராகத்தில் அடிப்படையில் இருந்தாங்க. ஆனால் ராகத்தின் அடிப்படையில் அங்கே இல்லை, ஏதோ நானும் பாடணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் போனேன். அப்புறம் அதில் பாடும்போது அவன் அப்போ சொன்னான், செம்ம பாட்டு மாப்பிள்ள, என்ன பாட்டுறான் நான், கவோதி ராகத்தில் பாடுறாங்கன்னு. கவோதி ராகம் இல்லடா அது காம்போதி ராகம், காம்போதி ராகத்தை போய் காம்போதி ராகம். இனிமே காலேஜுக்கு போறவளையும் எவனா வாயை தோந்தீங்க ஊசியாலே தச்சிருவோம், இல்ல வாயை மூடுறாங்க. பக்கத்துல இருக்கலாம் அசிங்கமா பாக்குறான். ஹாஸ்டல் போறவரையும் நம்ம மானத்தை காப்பாத்தின நீ முதல்ல நான் பாடுறேன்னா இல்லையோ முதல்ல நீங்க வாயே திறக்காதீங்கடா அப்படி. அப்போ நான் பாடுற பாட்டு தான் இந்த சுத்த தன்யாசி ராகம். பட் இந்த ராகம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்ல வரேன்னா, புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம புரிந்த புகழ் மேடம் இருக்கான்னு தெரியல, புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புரிதல்ங்கிறது அனுபவ ரீதியாக, அதுல வந்து
அறிதல், தெரிந்து கொள்ளுதல், புரிதல், இது அடிப்படை முக்கியம். அறிதல் என்பது ஒரு வகையான நாலேஜ். இப்போ ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த செல்போனை எடுத்துக்கிட்டு இதுல வந்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள அந்த பேசிக் நாலேஜ், அடிப்படை அறிவுங்கிறது அறிதல். அதுல வந்து எஸ், அடிப்படை அறிவு. அப்போ அடுத்தது வந்து தெரிதல் அப்படின்னா, அந்த ஃபோன் வாங்கி ஆன் பண்ணா கால் போகும், கால் வந்தாக்கா ஆன் பண்ணா பேசலாம். பேசிக்கா அதை பற்றியான அறிதல் இருந்தால் அது தெரிந்து கொள்ளுதல். அதை கையில வாங்கி பார்த்து ஒரு விஷயம் பார்க்காமலே அதை பற்றி அறிவு வந்தால் அறிதல். கையில வாங்கி தொட்டு உணர்ந்து பார்க்கறது வந்து தெரிதல். புரிதல் என்பது அதை இன்னும் டெப்தா உள்ள போயிட்டு அது என்ன இருக்கு, எப்படி இருக்கு, அது எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கறத முழுமையான அறிவு பெறுகிறது வந்து புரிதல். அப்போ எந்த ஒரு செயலிலும் புரிதல் என்பது முழுமை பெறுகின்ற பொழுது அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மால் நகர முடியும். அப்போ இந்த நம்ம தினமும் ஒரு பாடல் கேட்கிறோம், அல்லது ஏதோ ஒரு செயலை செய்கிறோம், அல்லது வாழ்க்கை அதை அடிப்படையாக கொண்டு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்னா அதை பற்றியான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அறிந்து கொள்ளுதல் அப்படி பேசிக் எல்லாமே அந்த ஸ்டேஜில். அடுத்தது தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் இடத்த கூட வரும். புரிதல் அப்படிங்கிறதுல தான் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் அப் அண்ட் டவுன்ஸும் இருக்கிறது அந்த அந்த இடத்துல தான். அப்போ புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எதை வைத்து புரிந்து கொள்ளுதல்? இது இந்த இசை எப்படி ஒருவரை மாற்றுகிறது? அந்த பாடல் வரிகள், இந்த பாடல் வரிகள் முழுமை நேற்று வந்து ஆஃப் டே கிட்டத்தட்ட முழுமையாக அந்த கந்த சஷ்டி தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். அதில் சில வரி டாக்டர் மிஸ் ஆயிருந்தாங்க, பட் அது கரெக்டாக இருந்தது. இடையில அந்த பாடலில் வந்து மேபி மாற்றம் இருந்திருக்கலாம். போட்டும்போது அதில் வந்து காப்பி ரைட்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணலை. அவங்களோட பாட்டு காப்பி ரைட்ஸ் இருந்ததுனால வேற ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்குது. அப்போ அப்பதான் டாக்டர் கேட்கும்போது இறைவன் இலவசமாக கொடுத்ததை மற்றவர்கள் காசாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. அது அவர்களுடைய விருப்பம். பட் இந்த பாடல் கேட்கின்ற பொழுது நமக்கு உள்ளுணர்வு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறதும், எந்த புரிதலோடு கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அடிப்படையில் தான தர்மமும் சரி, வாழ்க்கையும் சரி, மரணத்துக்கு பிறகு மரணமற்ற வாழ்வை நாம் அடைகிறோம் அப்படின்னாக்க வாழ்வியல் போது அதுவும் அந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா பாடலையும் இப்போ இந்த தேவராய சுவாமிகள் பற்றி சொல்லும் பொழுது சொன்னேன் இல்லையா, திருச்செந்தூர்ல அவருக்கு வந்து பயங்கரமான வயிற்று வலி, எங்க போய் எந்த டாக்டர்கிட்ட போயும் சரியே ஆகலை. சரியா ஆகாத பொழுது தற்கொலை முடிவுக்கு தான் போறாரு. நான் போய் சாக போறேன்னு சொல்லிட்டு போய் தற்கொலை அந்த கடல்ல போய் குதிக்கிறதுக்கு போறாரு. கடல்ல போய் உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு கந்த சஷ்டிங்கும் போது சரி விரதம் இருந்துட்டு போலான்னு வர்றாங்க. அப்போ அந்த மண்டபத்தில் படுத்திருக்கும் போது இறைவன் முருகப்பெருமான் அவருக்கு அருள் செய்கிறார், இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வந்து முதல் நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், முதல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கீர்த்தனைகளை பாடல்களை எழுதுறாரு. பாடல் எழுதி ரிலீஸ் பண்றாரு. அப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த நேரத்தில் அவர் இதை வந்து பெற்றுக்கொள்கிற இந்த பாடலை எழுதுகிறார் அப்படின்னு சொன்னாக்க, தாங்க முடியாத வயிற்று வலி, இதன் பிறகு இந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிற சூழலில் இந்த பாடலை எழுதுகிறார். மரணத்திற்கு செல்லுகின்ற வழி, மரணத்தினுடைய வாயில், மரணத்தை அடுத்த செகண்ட் டெத், ட்ரைடு அட்டெண்ட் சூசைடுக்கு போறார். அதே மாதிரி நடராஜர் 10 அப்படிங்கிற பாடலும் சரி, முனுசாமி அவர்கள் எழுதுகின்ற பொழுது முனுசாமி சுவாமிகள் எழுதுறது, அவருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில், சிவபெருமானுடைய கோயிலில் போய் ஸ்கின் ப்ராப்ளம் தீரவே இல்லை. அந்த அங்கே போயிட்டு அங்கே தற்கொலை செய்து கொள்றதுக்காக தான் போறார். அவர் போயிட்டு கடைசியில பார்த்து இறைவனை பார்த்து கண்ணீர் பொங்க அழறாரு. அழுகின்ற பொழுது அவரை மீறி வருகின்ற வார்த்தைகள் தான் அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது. இறைவனே வந்து கொடுக்கின்ற அந்த பாடல், இறைவன் அருளால் அதை எழுதுறார் அந்த பாடல் நடராஜர் 10 அப்படிங்கிறது. இந்த மிக மிஞ்சிய பாடல்கள், இந்த வயிற்று வலி சூழலில் இருக்குது எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் அல்லது வந்து ஆன்மீகத்தினுடைய மிகச்சிறந்த துறவிகள் இவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்றைக்கும் கூட மக்களுக்கு பயனுள்ள வகையில் அந்த பாடலை கேட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாடலை எழுதியவர்கள் பலரும் வந்து மிக தன்னுடைய மோசமான நிலையில் அதை கடப்பதற்காக எழுதிய பாடலாக இருக்கிறது. அப்போ இந்த செய்திகளில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஒருவருக்கு தாங்க முடியாத வேதனையும் வலியும் துன்பமும் ஒருவருக்கு இருந்தால் அந்த
அதனுடைய உச்சகட்டம் மெதுவாக இருக்குன்னா அடுத்தது இறைவன் டேக் ஆஃப் எடுத்துக்கிறார், அவர் எடுத்துக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் மரணம் தற்கொலைக்கு போறாரு. இதுக்கு முடியாதுங்கும் போது முடியாது என்பது இல்லை, அனைத்தும் முடிப்பது தான் தான் என்பதை உணர்த்துவதற்காக இறைவனை வந்து அவர்களை கையில் எடுத்து அவருக்கான தீர்வை கொடுக்கிறார். மக்களுக்கு கடைசியில் என்ன வருதுன்னா எண்ட் பாயிண்ட், அப்படி அருள் பெற்றவர்கள் எல்லாருமே மக்கள் மத்தியில் தான் பெற்ற அருளை, தான் பெற்ற ஞானத்தை அவர்களுக்கு போதிக்கிறார்கள். அப்போ மிகச்சிறந்த தானமாக சொல்லப்படுவது அப்படின்னு சொன்னாக்க ஞான தானம் தான். அப்போ ஞானதானம் திரும்ப திரும்ப டாக்டர் அவர் சொல்றது, இந்த இருக்கிற விஷயத்திலே மிகப்பெரியது ஞானதானம். அன்னதானம்னு சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்தது அன்னதானம், தானத்தில் சிறந்த கண் தானம் அப்படின்னு அவங்கவுங்க அந்தந்த தானத்தை பொறுத்து சொல்லும் மிகச்சிறந்த தானம். எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த தானமாக சொல்லப்படுகிறது ஞானதானம். ஞானதானம் ஏனென்றால் ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் செய்வதை விடவும் செய்ய வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வேலை செய்வதை விடம் வேலை செய்ய வைப்பது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த பூமியில் எதற்காக பிறந்தோம், நாம் வாழ்கின்ற காலத்தில் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை பற்றி மக்களுக்கு ஒரு அடிப்படையான அறிவை போதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அந்த வாழ்கின்ற காலத்தில் மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஆன்மீக சிந்தனையை எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொண்டு தான் அடுத்த நிலையை அடைவதற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், தான் செய்ததில் என்ன அனுபவத்தை பெற்றோம் என்பதை பற்றியும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இல்லையா, அது மிகச்சிறந்த தானமாக கொடையாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் நம்ம இதில் சொல்லும் பொழுது இதில் வந்து டாக்டர் பலமுறை சொல்லியிருக்காங்க, இதில் இந்த குழுவில் பயணிப்பவர்கள் என்னை விடவும் மிகச்சிறந்த ஆசானாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, இப்போ இதை வைத்து எவ்வளவு வேணாலும் பணம் சொல்லலாம். நேற்றுக்கு வந்து இந்த குரூப்ல 2 டேஸுக்கு வந்து 5400 ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் இதை பற்றியான விஷயங்கள் ப்ளஸ் வந்து மெடிடேஷன் ஒன்று சொல்லித்தராங்க. 5400 ப்ளஸ் டிக் போட்டு 3200 போட்டிருந்தாங்க ஒரு இதில் 2 நாளுக்கான காஸ்ட். அப்போது ஒரு நாளுக்கு ஆவரேஜாக ஒரு 1000 வச்சா கூட தினம் தினமும் நமக்கு நடக்குது. ஏறத்தாழ 190 நாள் வந்திருக்கும். 200 நாள் கிட்டத்தட்ட வந்தாக்க 20 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒருத்தரே கட்டுற மாதிரி வரும் ஏறத்தாழ. அப்போது அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை இலவசமாக கொடுக்கணும். இலவசங்கிறது இறைவன் கொடுத்தது, அதனால் இலவசம்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம கொடுக்குறோங்கும் போது இதில் நீங்கள் புரிந்து கொண்டது இருக்கு இல்லையா, இதை புரிந்து கொண்டதில் மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து செல்வது, எடுத்து சொல்வது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதில் எப்படி சென்று கொண்டிருக்கலாம். அதனால தான் நம்ம ரிவ்யூ பண்ணோம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் எந்த முறைகளில் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள், எப்படி எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நிறையா பேசியிருக்கோம். அதனால தான் ஸ்பெஷல் குரூப் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோட இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நேற்று பேசும்போது கூட டாக்டர் சொன்னாங்க, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு மற்றவங்க நாம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அஸ் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இந்த ஃபோரமில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை இதில் தினம் தினம் வந்து வகுப்பில் அதிக காலையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க அல்லது எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னால் நல்லது. நேற்று டாக்டர்கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, யாராவது இப்போ இதை பற்றி இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நான் இந்த விஷயத்தை இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், மக்கள்கிட்ட இப்படி எடுத்து போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை யாராவது சொல்லுங்கள். இன்னொன்று வந்து ஓப்பனாக சொல்லும், சிலர் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, சார் எனக்கு இன்னும் கிறிஸ்டல் வரல, எனக்கு மெடிசன் வரல, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு. சொல்வதுங்கிறது வெளிப்படையாக சொல்லணும். நான் தான் குரூப்பில் கேட்டேன், இது எப்படி சொல்கிறதுனா எப்போதுமே வெரி கான்ஃபிடென்ட். டாக்டர்கிட்டையும் சொல்லி தான் டாக்டரும் தான் சொன்னாங்க, இங்கே என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். ஆமாம் இத்தனை நாள் இருக்குது, இத்தனை மாதம் எனக்கு கிறிஸ்டல் வரல. டாக்டர்கிட்ட கேட்கும்போது கிறிஸ்டல் நேரடியாக கிடைத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இறையருளால் அந்த எனர்ஜி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு பிரச்சனைக்காக ஒருவர் இங்கே வந்திருந்தால் நிச்சயமாக நாம் சொல்வதை அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை குறையும். நோய்களாக இருந்தால் குறையும். அதிகபட்சமாக எதையும் அவர்கள் உணரவில்லை என்றாலும் கூட அவர்கள் எந்த பிரச்சனை இருக்கு அதை விட அது அதிகமாக மோசமாக நிச்சயம் போகாது. குறைவாக இருக்குன்னா கிளென்சிங் நடந்துகிட்டு இருக்கும். இது உண்மையை சொல்லலாம், எனக்கு வரலன்னா வரல, இன்னும் கொடுக்கல, எதுவோ அது உண்மை, அது மறைச்சிக்கிட்டே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல வேணாம். இதை ஏற்றுக்கொண்டு அதனால் இது உண்மை முக்கம். கர்மா அப்படிங்கிற அடிப்படையில் கர்மா எப்படி கழிக்கப்படுகிறது, கர்மாவை கழித்தால் நோய்களும் பிரச்சனைகள் எப்படி சரியாகுமோ அதை வெளிப்படையாகவே சொல்லலாம். எது இருக்குதோ உண்மை. அப்புறம் கூட சொல்லலாம், நான் 1000 தடவை ஃபோன் அடித்தேன், நம்மளுக்கு குறுக்க உட்காந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறது, அதையும் சொல்லலாம். எடுக்கிறாங்க, எடுக்கல, ரெஸ்பான்ஸ் இருக்குது, வாட் எவர் நீங்கள் என்ன உணர்ந்தீர்களோ அதை வெளிப்படையாக எந்த சூழ்நிலையும் உண்மையாக சொல்லுங்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. எந்த சூழ்நிலையும் உண்மைக்கு மாறான கருத்தை எப்பொழுதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம்.
அப்படிங்கிறது மை ஹம்பிள் ரெஸ்ட். இது டாக்டர்கிட்டையும் சொன்னேன். ஆமாம், இது உண்மையை அதை சொல்லணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த செய்தியை, கர்மா பற்றிய நம்முடைய வகுப்பு செய்தியை நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டீர்கள்? மற்றவர்களுக்கு என்ன எடுத்துக்கிட்டு போயிருக்கீங்க? என்ன சொல்ல முடிஞ்சுது? உங்களுடைய ஃபீட்பேக் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் வி கேன் ஆல்சோ கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புதிய பார்வை, புதிய கோணத்தை அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனிபடி? ஆ வணக்கம். சொல்லுங்க. என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன் சார் ஆக்சுவலா வர லிங்க். ஆமாம். என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து டிஃப்ரெண்டாக சொல்லி கேட்பாங்க, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்ட்டு. எனக்கே தோணுது. என்னடா அது, குரூப்ல ஒருத்தர் அட்மின் ஒருத்தருக்கு அட்மின் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹீரோ தான் படத்துல எல்லாமே ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நடுவுல ஒரு ஹீரோவோட அதிகமா ஆக்ஷன்ல இறங்குறாருன்னா மகா பெரும் ஹீரோவா இருப்பாரு. குழுவில் வந்து எந்த நேரத்திலும் உங்களுடைய பதிவை பார்க்க முடியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு பதிவாவது போட முடியுது. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியல, யாரோ செய்ய வைக்கிறாங்க மட்டும் புரியுது. ஆமா, கண்டிப்பா செய்ய வைக்கிறாங்க. இல்ல அதுவா தான் வரும் சார், நானும் எதுவும் தேர்றதில்ல. ஸோ வரது ஷேர் பண்ண நல்லா இருக்கு சார், அவ்வளவுதான். ஓகே ஓகே. பார்த்துட்டு நான் கேட்கறப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவேன் சார். ரியாலிட்டி வேற ஒன்று இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறலாம் தெரியுதுல்ல, இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி புரிஞ்சோன்னே அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் சொன்னோடனே சரி ரைட் சார் நானும் ஃபாலோ பண்ணி போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. லதா மேடம்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கிளியர் பண்ணலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கவுங்க கர்மா இருக்கப்பல வராங்க, நம்மளால முடிஞ்ச செய்வோம், அவ்வளோ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். அவ்வளவுதானா சார் நிறைய இருக்கு, நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். சரி ஓகே ஓகே, நன்றி. வேற கண்களை திறந்து கொண்டு மெடிடேஷன் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் இருக்கா சொல்லலாம். வேற கோர்ட்டுக்கு ஒருத்தர் வந்துருந்தாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. கோர்ட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களும் ஸ்கூல் டீச்சரு. அவங்களோட நிலைமையை சொல்லவே முடியாது. ஹஸ்பண்டு, மகன், மகள் எல்லாருமே இப்போ அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அவங்க அது 3 வருஷத்துக்கு 4 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு சொல்ல போனா அவங்க மேல எந்த தவறுமே இல்லை, நியாயமா தான் இருக்கு. அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறது கொடுத்துருக்கிறது 3-4 மன்னிப்பு அறிக்கை மட்டும் கொடுத்துருக்குறேன். இன்னும் அந்த கர்மாவை பத்தி லைட்டா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கய்யா. கோர்ட்டுக்கு வர உண்மையாவே தெரியும் யார் யார் வருவாங்கங்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு யாருக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அவங்களுக்கு மட்டும் இத சொல்லிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதை வந்து நல்லபடியா கொண்டு போய் செலுத்த முடியும்னு எனக்கும் தோணுது. ஆனா இன்னும் எந்தெந்த முறைங்கிறது நல்லபடியா ப்ரொசீஜர் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது. நன்றிங்க. நன்றிம்மா. தானத்தில் சிறந்த தானம் ஞான தானம் டாக்டர் சொன்னாங்க இல்லையா, அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு கேட்டோம். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் எடுத்து செல்றீங்க. ஸோ ஞான தானத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய அனைவருக்கும் நன்றி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. வகுப்பு தொடரும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இணைய காலை வணக்கம் ஐயா. இன்னைக்கு வணக்கம் சார். எஸ் வணக்கம். வணக்கம் சார், மாலதி மோகன். எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்னா இன்னைக்கு வந்து 10:45 காலையில 10:45 10:45 AM இருந்து நோன் 12:45 12:45 வரைக்கும் 2 மணி நேரம் 2 hours. 10:45 இருந்து 12:45 வரைக்கும் 10:45 to 12:45 அந்த வந்து வாஸ்து தீபம் ஏற்றுங்க. வழக்கம் போல் எப்போ எண்ணெய் ஏற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வந்து விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க. இப்போதைக்கு விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க, மற்ற எண்ணெய் வேண்டாம். அது காரணம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க. ரெண்டு விளக்கில் வச்சு அந்த 2 hours அது மாதிரி ஏற்றுங்க. அது வைக்கும்போது என்ன ப்ரே பண்ணோம் கையில் கிறிஸ்டல் இருக்கிறவங்க, இறைவா நான் வசிக்கின்ற இந்த வீடு நல்ல வாஸ்து பலம் பொருந்தியதாக இருக்குமாறு ஆசீர்வதிப்பீராக. நான் வசிக்கின்ற இந்த வீடு நல்ல வாஸ்து பலம் பொருந்தியதாக இருக்குமாறு ஆசீர்வதிப்பதற்காக எல்லா நன்மைகளையும் பெற்று நானும் என்னுடைய குடும்பத்தினரும்
சந்தோஷமாக வாழ ஆசீர்வதிப்பீர்கள். சிம்பிள், அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மைண்ட்ல இருந்து உள்ள ஹோல் ஹார்ட்டடாக போச்சுன்னா அதுவே மந்திரம் தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, அகத்திய மகரிஷி சொன்னது. ஸோ மைண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சங்கல்பமாக கொடுக்குறீங்களோ அதுதான் மந்திரமாக மாறுகிறது. மந்திரத்துக்கு ஒரு தனி பவர் இருக்குது, அது வேற சமாச்சாரம். பட் மந்திரம் தான் ஜபிக்கணும்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. தாட் ஃபார்ம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்கன்னா மந்திரக்கு ஈக்குவலாக வேலை செய்யும். அங்கே தாட் ஃபார்ம் ரொம்ப வீக்காக இருக்குன்றதுக்காக தான் சில காரணங்களால் சித்தர்கள் வந்து மந்திரங்களை காயின் பண்ணி மந்திரங்களை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், கந்த சஷ்டி கவசத்தில் கூட ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தா பிறந்த டைமில் இருந்தே 12 வருஷம் வரைக்கும் சில தோஷங்கள் வரும். அது என்னென்ன டைமில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கரெக்டாக என்ன தோஷம் வரும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அதுக்கு என்ன யந்திரம் கொடுக்கணும், அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்டலாம் போக தேவையில்லை, அதை செஞ்சாலே போதும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எனக்கு தெரியல, அதெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு போகிறோம். அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் என்ன தோஷங்கள் வரும்ன்றதை அதை போக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு யந்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. சிம்பிள் சின்ன சின்ன விஷயம்தான். அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு டாக்டர்கிட்ட தான் தூக்கிட்டு போகும். ஒரு பக்கம் கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் இன்னொரு பக்கம் டாக்டர் தான் போகும். இங்கே பேசிக்கான ரூட் காசு இங்கே சொல்லியிருக்காங்க, யாருக்குமே தெரியலை. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாதாரணமாக நீங்கள் மனசு என்ன தோணுதோ நினச்சிங்க. நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணக்கூட பாசிட்டிவாக கையில் கிருஷ்ண வச்சுக்கோங்க. இறைவா, இந்த வீடு வாஸ்து பலம் பொருந்தியதாக இருக்க ஆசீர்வதிப்பீராக. அப்போ வாஸ்து பலம் பொருந்திய என்ன இருக்கும்? நன்மைகள் நடக்கும். அப்போ இதனால் எங்களுக்கு நன்மைகள், எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்க ஆசீர்வதிப்பீராக. அவ்வளோதான், சிம்பிள். ப்ளஸ் பண்ணுவேன். அங்கே இருக்கிற வாஸ்து தோஷங்கள் நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு தெரியாமல் அங்கே வாஸ்து தோஷம் இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் சரியாக காட்டி கொடுப்பார். அவர் காட்டி கொடுப்பார். அதை நீங்கள் உள்வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் நல்லாயிருக்கும். ஸோ வாஸ்து நல்லா இருந்தால் தான் அந்த இடம் விளங்கும். அந்த இடம் நல்லா பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்ஸ் பர்க்கத்துன்னுவாங்க. அது ஆசீர்வாதமாக விளங்கி வரும். அது வீடும் சரி, ஆஃபீஸும் சரி, நிலமும் சரி, கோடவுன்ஸும் சரி, வசிக்கின்ற இடம் எதுவாக இருந்தால் ஒரு 4 செவரு கட்டி பிளாக் பண்ணுறோனாலே அங்கே வாஸ்து எனர்ஜி வந்துடும். ஓப்பனாக காஸ்மிக்கில் ஃபுல்லாக இருக்கும். 4 செவரு அங்கே கட்டுறோனாலே அந்த வாஸ்து எனர்ஜி அங்கே வந்துடும். நல்லதோ கெட்டதோ, தப்பாக கட்டோம்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், கரெக்டாக கட்டணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இட் இஸ் அ பியூர் சயின்ஸ். மூட நம்பிக்கைலாம் கிடையாது. வாஸ்து வந்து மூட நம்பிக்கைலாம் கிடையாது, 100% உண்மை. வீட்டை பார்த்தாலே சரியில்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நடக்கும், அந்த கடையினுடைய அமைப்பு பார்த்தாலே சரியில்லை, இந்த கடை எப்படி நடக்கும், ஒரு தொழில் நிறுவனத்தை பார்த்தா இது தொழில் நிறுவனம் எப்படி நடக்கும், கரெக்டாக சொல்லலாம். வாஸ்துவில் அவ்வளோ விஷயம் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. அது ஓரளவுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம். பட் இதை வந்து இன்னைக்கு கரெக்டாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்தது நம்ம அன்னைக்கு பார்த்தோம், அதில் வந்து அடுத்த கண்டினியூட்டி இன்னைக்கு பார்ப்போம். போடுங்க சார். எஸ், இல்லை அன்னைக்கு கனபூசை கொள்ளும் காளியோடு அதுதான் எள்ளிலும் அன்னரும் அதோட முடிஞ்சது. செக் பண்ணி இருக்கலையா? பார்த்து பார்த்து கலங்கிட இரிசி பட்டேறிய துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசை. இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ இதுலேருந்து இப்போ அடுத்த கண்டினியூ பண்றோம். ஓகே. காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும்
தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட. இப்போ கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும். காளி யார் வணங்குவாங்க? காளி வந்து அம்மனுடைய உக்கிரமான ஒரு வடிவம். காளி யார் வணங்குவாங்க அப்படின்னா, இந்த இந்த ஏவல் பில்லி செய்வினை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ஏவல் பில்லி செய்வினை, இந்த மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்க கெட்டு போயிடணும், அடுத்தவங்க வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் அதெல்லாம். ஸோ அவங்களாம் காளியை வழிபடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் காளியை வழிபடுவாங்க. அந்த காளியை வழிபடுறவங்கெல்லாம் இந்த இடி விழுந்தா ஓடிடணும். நம்ம ஒரு சாபம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நல்லா இருப்பியா, உருப்பிடுவியா, நாசமாக போயிடுவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம சீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டவுட்னா சீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எப்படி சாப்பிடலாம்னு கரெக்டாக கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சீரியலில் ஒரு விதமாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போகிறவங்களாம் இடி விழுந்து ஓடிடணும். அதை அழிந்து போயிடணும், வீணாக போயிடணும், நாசமாக போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து வருதுங்க. இது யாரெல்லாம் போகணும்னு சொல்ல வராங்க பாருங்க. கனபூசைக்குள்ளும் காடியோடு அனைவரும் அப்படின்னா இந்த ஏவல் பில்லி செய்வன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடணும். அவங்கெல்லாம் இடி விழுந்தா எப்படி ஓடிடுவாங்க, இடி விழுந்தா எப்படி நாசமாயிடுவாங்க, இடி விழுந்தா எப்படி எல்லாமே இறந்துருவாங்க, அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. கனபூசை கொல்லும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது மறைமுக எதிரிகள். அதாவது நிறைய ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. வெளியே தெரியாம ரகசியமா சாப்பிடுவாங்க, ரகசியமா செய்வாங்க. அந்த விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் விட்டாங்காரரும் சொல்லி சொல்றாங்க. அடுத்து தண்டியக்காரரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றதை நீ கேட்கணும், நான் சொல்றதை நீ கேட்கலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அது இப்போ இன்னைக்கு இருக்கிற அதிகார வர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அதிகார வர்க்கம், நான் டாமினேஷன். நான் சொல்றதை செய்யணும், நான் சொல்றதை செய்யலைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உன் பக்கம் நேர்மை இருக்கா, நீதி இருக்கா, தர்மம் இருக்கா, எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க நினைச்சு சாதிப்பாங்க. தண்டியக்காரரும். அதுக்கு முன்னாடி பாருங்க, மிகுபல பேய்களும். முன்ன ஏற்கனவே பார்த்தபோது பேய்கள்லாம் ரொம்ப கிளாஸிஃபை பண்ணாரு. இவங்க இப்படி, இவங்க இப்படி, இந்த மாதிரி பேய்களை கிளாஸிஃபை பண்ணாரு. இப்போ கிளாஸிஃபை பண்ணும்போது நிறைய இருக்குது. டோட்டலாக அப்சக்டா அப்படியே சொல்லாம ஒட்டுமொத்தம் சொல்லு. மிகுபல பேய்களும். பேய்கள்னா என்ன? மனித உடல் இல்லாம இப்போ ஆத்மாவாக, அதான் நுண்ணுடலாக இருக்கிறவங்க. இப்போ நாம் இருக்கிறோம், நான் இருக்கேன், டாக்டர் இல்லாமல் எனக்கு பிசிக்கல் பாடி இருக்கு, நுண்ணுடல் இருக்கு. உடம்புக்கு தெரிகிற இந்த பருவுடல் பிசிக்கல் பாடி இருக்கு. உள்ள ஒரு கண்ணுக்கு உடல் ஒன்று இருக்கு. கண்ணுக்கு உடல்னா ஆறாம் நம்ம சொல்றோம். இந்த கண்ணுக்கு உடல் ஒன்று இருக்கு. இது பிசிக்கல் பாடி. நம்ம இறந்துட்டோம்னா இந்த பிசிக்கல் பாடி எரிச்சிடுவாங்க, புதைச்சிடுவாங்க. அந்த உயிர் இருக்கும். அந்த உயிர் வந்து நுண்ணுடல்னு சொல்லுவாங்க. அதாவது பயோபிளாஸ்மிக் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த உடம்பு தரையில் பாவாது, தரையில் படியாது. நம்ம பிசிக்கல் பாடி கால் தரையில் படும். அந்த உடம்பு நம்ம பாடியை விட்டு வெளியே போயிட்டோம்னா அது வந்து உயிரோடு இருக்கும்போது உடம்புலேருந்து வெளியே நாமளே கொண்டு போயிட்டாலும் சரி, இல்லை அது இறந்தாலும் சரி, அந்த உடம்பு தரையில் தொடாது. ஏன்னா பிகாஸ் அதோட டென்சிட்டி வேறு, அதோடைய பரிணாமம் வேறு, அதோடைய ஃப்ரீக்வன்சி வேறு, அதோடைய டைமென்ஷன் வேறு. அது தரையில் படாது. அதைத்தான் நம்ம பேய்கள்னு சொல்கிறோம். பேய்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதுங்களுக்கு பிசிக்கல் பாடி இல்லை, நமக்கு பிசிக்கல் பாடி இருக்குது. அப்போ எப்படி நல்லவங்க கெட்டவங்க, ஐயோ பசங்க, ஃப்ராடு, பொய், பத்திராட்டக்காரன் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோமோ அந்த மாதிரி கெட்ட குணமுள்ள ஆவிகளை பேய்களாக உருவகப்படுத்துகிறார்கள். இப்போ பேய்கள் நம்ம சொல்லுவோம், ஜென்ரலாக பேய்கள்னு சொல்லுவோம். பேய்கள் அப்படின்னாலே நெகட்டிவ் எனர்ஜி உள்ள உடல் இல்லாத ஆத்மாக்கள், அவ்வளோதான். சரி, நம்ம யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வராங்க, இறந்து போனவங்க யாராவது வராங்கன்னா நாம சொல்லுவோம், அப்பா வந்தார், அம்மா வந்தாங்க, பெரியப்பா வந்தார், சித்தப்பா வந்தார், தாத்தா வந்தாங்க, பாட்டி தான் நாம சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவோம், ஐயோ பேய் வந்துச்சுன்னு தான் சொல்லுவான். அவங்க கண்ணியும் படுறாங்க, நம்ம கண்ணியும் படுறாங்க, ரைட், ஓகே. பட் நம்ம கண்டப்படும் போது நம்ம உறவு முறை சொல்லுவோம், அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம், கனவுல வந்தாங்க, இல்லை நேரில் வந்தாங்க, நமக்கு சொன்னாங்கன்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவோம், ஐயோ பேய் வந்துன்னு சொல்லுவோம். அவனுடைய பார்வை பேய், நம்முடைய பார்வை உறவு முறை. அப்போ பேய்னா அந்த தாழ்ந்த குணமுள்ள ஆவிகள் தான் பேய்கள். இந்த இறந்த பிறகு ஆவிகளாக இருக்கிறோம். ஆவிகளான இருந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் அடுத்தது வந்து உயிர்களாக பிறகு நம்ம எல்லாருமே தான், நீங்கள் நான் எல்லாருமே ஒரு காலத்தில் இறந்தவங்க தான், இறந்து வந்து ஆவிகளுக்கு இருந்தவங்க தான், உடலற்று இருந்தவங்க தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்டன் பீரியடில் பாடி எடுத்து வந்தவங்க தான். நம்ம எல்லாருமே அந்த ஒரு பரிணாம சுழற்சியில் வந்தவங்க தான். அவங்க பேய்ங்க, நாம் மனுஷனுங்க அப்படி கிடையாது. நாமளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்தவங்க தான்.
திரும்ப இறந்த பிறகு நாம அப்படிதான் ஆக போறோம். இப்போ பிசிக்கல் பாடி இருக்கு, அவ்வளவுதான். இல்லைன்னா பேய்கள் தான். அந்த கெட்ட குணமுள்ளவர்கள் பேய்களாக இருக்கிறார்கள், நல்ல குணமுள்ளவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. எப்படி மனிதர்களில் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா உதவி செய்கிற ஓடி வந்து உதவி செய்கிறவங்க இருக்காங்க. எப்படி மனிதர்கள் நாம் பல வகையில் பார்க்குறோமோ இதே டிட்டோ ஆவிகள் உலகத்தையும் இருக்கிறாங்க. ஆவிகள் உலகத்தையும் 100% இருக்காங்க. அப்போ ஆவிகள் உலகத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி பேச முடியும். ஆவிகள் உலகத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான் பேச முடியும். தெரியாமல் சும்மா சினிமாவில் பார்த்துட்டு, நாடகத்தை பார்த்துட்டு, கற்பனை கதைகளை பார்த்து பேசுகிறவங்க அதை பற்றி பேச முடியாது. ரியலிஸ்டிக்காக இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி அந்த உலகத்தின் செயல்பாடு தெரிஞ்சவங்க தான் பேச முடியும். நமக்கு அதை பற்றி நிறைய தெரியும். 15 வயசுலேயே அந்த ஃபீல்டை நம்ம இழுத்து விட்டாங்க. நம்ம எல்லாம் உள்ளே போயிட்டு அடைச்சி யாரும் தெரிஞ்சதுனால நம்ம டீட்டெயிலாக பேசணும். சினிமா கதை பார்த்துட்டுலாம் பேச முடியாது, புஸ்தகத்தை பார்த்துட்டுலாம் பேச முடியாது. சரியா? அந்த வெகு பல பேய்களும் அந்த பேய்கள் இருக்காங்க. அப்போ அந்த பேய்களை ஏன் வெளியே போக சொல்கிறாங்க? அந்த பேய்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கை தின வாழ்க்கையில் பரிணமிக்கின்றன. நம்ம டே டு டே லைஃப்பில் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இறந்து போன பிறவி எடுக்காத ஆவியத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள், அதை நம்ம பேய்கள்னு சொல்கிறோம். அவங்களால நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நன்மைகளையும் தீமைகளையும் ரெண்டுமே அனுபவிச்சுருக்கிறோம். நன்மைகளை அனுபவிக்கிறது பற்றி சந்தோஷம், தப்பு இல்லை. பட் தீமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. இப்போ மாதவிளக்கு கோளாறு பற்றி பேசியிருக்கோம். மாதவிளக்கு கோளாறுகளுக்கும் கூட, மாதவிளக்கு பிரச்சனைகளுக்கும் கூட, குழந்தையின்மைக்கும் கூட இந்த இறந்து போன ஆத்மாக்கள் பேய்கள் என்று சொல்லுகின்றோமே, நம்ம பேய்கள் இங்கே போட்டிருக்காங்க, பட் அந்த போன ஆத்மாக்களும் காரணமாக இருக்கின்றன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கேன் எடுத்தாலும், எந்த டயக்னோஸ் ரிப்போர்ட்லையும் இந்த பின்னணியில் இதெல்லாம் ஆவிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. அதை நாம தான் டீகோட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லுவோம், விளக்கமாக சொல்லுவோம். சரியா? அந்த வெகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும். யார் சண்டாளர்கள்? தெரியுமா யாருக்காது? சண்டாளர்கள்னா அப்படின்னு என்னன்னா இழிகுலத்தோர்னு சொல்லுவோம் இல்லையா, இழிகுலத்தோர். பட் இதை பற்றி ரொம்ப அரசியல் பேசி வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது அரசியல், நாங்கள் திராவிடம், நாங்கள் ஆரியன்னு சொல்லிட்டு தப்பாக பேசி கொண்டு வந்துட்டாங்க. சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தவறான முறையில் பிறந்தவங்க, சரியான அப்பாவுக்கும் சரியான அம்மாவுக்கும் இல்லாமல் ஏடாகூடமாக மாற்று முறைகளில், இந்த கணவன் இன்னொரு மனைவி கிட்ட, இந்த மனைவி இன்னொரு கணவன் கிட்ட, இந்த மாதிரி மாறி மாறி அந்த முறை தவறி பிறந்திருக்காங்க இல்லையா. ஒரு குடும்பம், ஒரு அப்பா அம்மா, இந்த அப்பா அம்மாவுக்கு தவறாம வேற சமூகத்தில் இப்போ நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஏடாகூடமாக உறவு வைத்து அந்த மாதிரி முறைகளில் பிறக்கிறவங்க சண்டாளர்கள். பட் அது சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்படி சொல்லிட்டானே, இப்போ வந்துட்டாங்களே சண்டாளர்கள்னு சொல்லக்கூடாது. பட் கேரக்டர் வைஸ் ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்கும். அதான் கோவம் வரும்போது சில பேர் சொல்லுவாங்க சண்டாள பாவின்னுவாங்க, சண்டாளா அப்படின்னுவாங்க. சண்டாள பாவின்னா இந்த மாதிரி ஏடாகூடமான முறையில் பிறக்கிறது மட்டும் இல்லை, பிறக்கிறது ஒரு பெரிய தவறு இல்லை. அது ஏதோ பாஸ்ட் லைஃப் கர்மாவனால அப்படி ஒரு தாய்க்கும் அப்படி தந்தைக்கும் பிறக்கிறாங்க, அது வேறு சமாச்சாரம். பட் அந்த கேரக்டர் ரொம்ப இழிவான கேரக்டராக இருக்கும். இந்த மாதிரி பிறக்கிறது கூட பெருசாக இல்லை, அந்த கேரக்டர் ரொம்ப தவறான இழிகுணம்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் இழிகுணம். அந்த இழிகுணத்தோடு இருக்கிறவங்களா இந்த மாதிரி இடிவிழுந்தோடு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் சண்டாளர்களும் அப்படின்னா ரீசன் என்னன்னா, சண்டாள பாவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன மீனிங் தெரியாமல் திட்டுவாங்க. சண்டாளர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் கேவலமான குணத்தை கொண்ட மக்கள்னு அர்த்தம். இப்படி நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட்டஸில் சொசைட்டியில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. உள்புற கிளேர்வான்ஸில் பார்த்தா இதை விட மோசமான, இந்த வார்த்தையை விட மோசமான மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது வெள்ளையும் சொல்லியுமா பெரிய விஐபியாக கூட இருக்கிறாங்க. ஆனால் உள்ள இன்டர்வியூவில் உள்ள போய் கிளேர்வான்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அது நம்மள மாதிரி பீப்புளுக்கு தான் தெரியும், வெளியே சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த சண்டாளர்கள்லாம் வெளியே போயணும்னு தான் சொல்கிறாங்க. என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடியில, அதான் அந்த மீனிங் சொல்லிட்டு வராங்க. யாரும் இவங்கெல்லாம் அழிஞ்சு போயணும், இவங்களாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களாம் என்ன கேடு, என்ன சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம், அப்படின்னு எல்லா மகளும் கட்சித்தை கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் போயிடணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும். அதாவது இந்த ஏவல் பில்லி சீவனை எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்குள்ள என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே வருது. ஏன்னா அது உண்மை, அந்த மாந்திரிகம்ன்றது உண்மையான விஷயம்.
ஆனால் அந்த மாந்திரிகத்தை நன்மையும் பண்ண முடியும், கெடுதலும் பண்ண முடியும், ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் நன்மைகள் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி, கெடுதல் பண்ணுறவங்க தீமைகள் கொடுக்குறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. கெடுதல் தீமைகள் கொடுக்க நிறைய இருக்கு. இன்னைக்கு அதுதான் ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு கத்தி இருக்கு, அதை கொலை பண்ணவும் யூஸ் பண்ணலாம், காய்கறி நறுக்கும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக யாரோ ஒரு பெரிய விஐபியினுடைய பையன் வந்து கூட படிக்கிற பையனை துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் ஏதோ பேப்பரில் அப்படி கிளான்ஸ் பார்க்கும்போது பார்த்து ஏதோ பெரிய விஐபி நார்த் இந்தியாவில் பையன் 10th படிக்கிறான். 10th படிக்கிற பையன் கிளாஸ்மேட் வந்து சுட்டுட்டானா. அவங்க அப்பா வந்து துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அவர் வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டிருப்பாரு, ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க, அரசாங்கம் கொடுத்துருக்கு. துப்பாக்கியே தேவையில்லை, பட் அது இந்தியாவில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பா துப்பாக்கி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் பையன் என்ன பண்ணான், கூட கிளாஸ்மேட்டுக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சுட்டுவிட்டான், இறந்துட்டான், பையன் இறந்துட்டான். லாஸ்ட் வீக்கில் ஏதோ பேப்பரில் அப்படி பேப்பர் படிக்க நேரம் இருக்குதுல, நெசமா அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படி பார்க்கும்போது இது கண்டப்பட்ட விஷயம், அது இப்போ ஞாபகத்துக்கு வருது. கரெக்டாக துப்பாக்கி ஏதோ நல்ல காரணத்துக்காக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் அப்ளை பண்ணுறாரு. கவர்மெண்ட்டும் சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நோக்கம் என்ன, அது அவருடைய செக்யூரிட்டிக்காக பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி அவங்க பையன் தப்பாக எடுத்து கூட படிக்கிற பையனை சுட்டுக் கொள்கிறான். லாஸ்ட் வீக் நான் அந்த பேப்பரில் பார்த்தேன், இன்றுன்னு நினைக்கிறேன், இன்று பேப்பரில் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். இப்போ இது எதை காட்டுகிறது, துப்பாக்கியை தவறாக பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ கெட்ட விஷயம் பயன்படுத்தும் போது நம்ம தவறு செய்கிறோம். ஸோ பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும், பிள்ளைகள் என்பு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுடைய மண்டை ஓட்டு எடுத்து செய்வாங்க. குழந்தைங்களுடைய மண்டை ஓட்டு அது என்ன, இன்னும் சொல்ல போனால் தலைச்சங்குழந்தையினுடைய சில விஷயங்கள்லாம் எடுத்து செய்வாங்க. தலைச்சங்குழந்தை முதல் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முதல் குழந்தையினுடைய எலும்புக்கூடு, எலும்பு, தலைமண்டை இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹை பவராக இருக்கும். ஆனால் தலைச்சங்குழந்தை அப்படின்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி எடுத்து செய்வாங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க பூனை மயிறு பிள்ளைகள் என்பும். என்பும்னா இங்கே எலும்பு, என்பும்னா இங்கே எலும்பு தான் என்புன்னு சொல்கிறாங்க. நகமும், நகத்தை வச்சு செய்வன பண்ணுவாங்க. மயிர் எடுத்து முடி, தலைமுடி எடுத்து செய்வாங்க. நீள்முடி மண்டையும், மண்டை ஓடு எடுத்து செய்வாங்க. பாவைகளுடனே பாவை செய்வாங்க. பலகல சத்துடன், பாவை அப்படின்னா என்னன்னா சொல்லாமா வேண்டாமா, சரி ஓகே சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு செய்வனை செய்யணும் அப்படின்னா ஒரு பாவை செஞ்சுக்குவாங்க, ஒரு பொம்மை செஞ்சுக்குவாங்க, தலை கை கால் அதெல்லாம் வச்சு பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காரு, தயவு செஞ்சு தப்பாக எடுக்கக்கூடாது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு தெளிவுக்காக நம்ம சொல்கிறோம், பட் இது தப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஏன் சிதர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லாமல் மறைச்சிட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க மேலே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆரம்ப பீரியடில். ஏன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்பயாவது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பௌர்ணமி அன்னையில் என்னை கூப்பிட்டு உட்காரிச்சு கிளாஸ் எடுக்கும்போது அதுக்குள்ள காரணங்களை தான் சொல்லுவாங்க. இதனால தான் நான் சொல்லன்னு சொல்லும்போது அவங்க மேலே இருந்த அந்த வருத்தம் எனக்கு போயிடுச்சு. இதர்கள் ஏன் இதெல்லாம் மறைக்கிறாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு போயிடுச்சு. அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் மனசில் கண்ட்ரோலாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் அதை தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அதனால தான் அங்கே சொல்லலை அப்படின்வாங்க. அந்த மனப்பக்குவம் வந்து உனக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இல்லைப்பா, உனக்கு இருக்கு அந்த பக்குவத்தில் நீ வந்துட்ட, ஆனால் உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாங்க. அப்போ அது புரியுது. எதிரிக்கு கூட கெடுதல் நினைக்காத மனசு எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு இதெல்லாம் பலிதமாகும், மற்றபடி அது பலிதமாகாது. அதனால சொல்கிறாங்க. ஆனால் அப்படியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பொய் சத்தியம் சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி தப்பப்பட்டவங்கள இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அது தப்பு. அப்போது அந்த இந்த எவல்பிள்ளி செய்வினை எல்லாம் செய்யறதுக்கு எந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு இங்கே சொல்லி கொடுக்குறாரு இவர். பாருங்க, பூனை மயிறு, பிள்ளைகளோட என்பு, தட் இஸ் எலும்பு, நகத்தை வச்சு உங்களுக்கு பண்ணலாம், முடியை வச்சு பண்ணலாம், மண்டை ஓட்டை வச்சு செய்யலாம். பாவைகளுடனே, பாவைகள்னும் போது அந்த பாவையை செஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு வயிறை ஒரு பின் எடுத்து வயிறை குத்திடுறாருன்னு வச்சுங்க, அதுக்கு சில மந்திரங்க சொல்லிட்டு குத்திட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலில் இருந்தாலும் அந்த வயிறு சம்பந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் க்யூர் ஆகாது, ரீசனை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்குண்டான ரீசனையும் கண்டே பிடிக்க முடியாது.
டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக, எல்லா ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கு, ஆனால் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி வேலை தான் அங்கே உங்களுக்கு வேலை செய்யும். இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், எந்த ஸ்கேனிங் கண்டுபிடிக்க முடியும், எந்த ரிப்போர்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அப்படியே இருந்து அப்படியே ஒரு வழியாக போய் சேருங்க. அது எங்கே கொண்டு போய் விடும்னா இறப்பில் தான் கொண்டு போய் விடும், மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். இதை பார்த்து முன்னாடி இப்பயே சரி பண்ணுறேன்னா அடுத்தடுத்த பிறகுகளுக்கும் தொடரும். அது நம்ம தான் உஷார் பண்ணிக்கணும். பட் இதெல்லாம் ஏன் நடக்குது? இது கூட நம்மளுடைய பாசிட்டிவ் கர்மா தான். நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கிறனால எவனோ ஒருத்த மைண்டை போய் உட்காந்து இப்படி செய்ய வைக்குது. ஸோ ஐயோ இவன் செஞ்சிட்டான், இவன் பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க. அதுக்கும் காரணம் நம்ம தான். நமக்கு ஒருத்தர் ஏவல் பண்றாரு, பில்டி பண்றாரு, சூனியம் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அடிப்படை காரணம் நம்ம தான், நம்மளுடைய கர்மா தான். இது ஏற்கனவே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு கிளாஸ்ல இதை பத்தி நாம் பேசியிருக்கிறோம். இதை யார் செய்யறாங்க? இவன் பண்றான், ஐயோத்தனம், பிராடு, பித்தலாட்டம், கோல்மால், இவன் இப்படி பண்ணிட்டான். நோ. அதாவது நம்முடைய கர்மா அதுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் மைண்டை போய் உட்காந்து இப்படி அவன் நமக்கு செய்யறான். அப்படி அவன் ஒருத்தன் செய்யறதுக்கு கூட அடிப்படை காரணம் நம்ம தான், நம்முடைய கர்மா தான் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாவை அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்கிட்ட அந்த ஊசி குத்துவாங்க. அந்த ஊசி குத்துனீங்கன்னா ஹார்ட்ல அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. பர்ஃபெக்டாக வச்சுருப்பீங்க. நாம் என்னென்ன முறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோமோ அத்தனை முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்றேனோ அதோட ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நோய் வரும், தவிர்க்கவே முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. அதான் அந்த பாவையை வச்சு குத்துவாங்க. எங்கே குத்துவாங்களோ அந்த 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 பார்ட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும். கண்ணில் குத்துனா கண் பார்வை போயிடும், கழுத்து குத்தா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். எந்த இடத்துல அந்த ஊசி குத்துறாங்க, அந்த பாவைன்னா பொம்மை, அது பாவை கோவை, அந்த எந்த இடத்துல அந்த புள்ளியில ஊசியில் குத்துறாங்களோ அந்த நோய் அவங்களுக்கு வரும். அப்போ எப்போ அந்த ஊசி அவங்க எடுக்கிறாங்களோ சரியா போயிடும். அந்த ஊசியை யார் குத்துனாங்களோ அவங்களே எடுக்கிறதுக்கு அதை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோய் போயிடும். மாந்திரிகத்துக்கு இவ்வளோ விஷயமெல்லாம் இருக்கு. நல்லதும் பண்ண முடியும், கெட்டதும் பண்ண முடியும். இப்போ எப்படி குத்தி ஒரு நோயை உருவாக்குறாங்க, காரணம் கண்டுபிடிக்க முடியாது, அவன் அப்படியே தான் இறக்கணும், அடுத்தடுத்த பலவிதங்களும் போகணும் அப்படின்னும் போது அதே மாதிரி நன்மையும் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ண முடியும். இறைவன் அதுக்கு வழி கொடுத்துருக்கிறார். அந்த கொல்லிப்பாவை சொல்லுவாங்க, 8 கை அம்மன் சொல்லுவாங்க. அது 8 கை இருந்தாலும் நம்ம 8 கை அம்மன் சொல்லுவாங்க. அது கொல்லிப்பாவைன்னு சொல்லுவாங்க. கொல்லிப்பாவை கொல்லிமலையில சித்தர்கள் முதல்ல எங்கே போனாலும் முதல்ல கொல்லிப்பாவை வணங்கிட்டு தான் அந்த உள்ளெல்லாம் போயிட்டு அந்த மூலிகைகள்லாம் எடுப்பாங்க. கொல்லிப்பாவை வணங்காம சித்தர்கள் மூலிகைக்கு போகவே மாட்டாங்க. அந்த கொல்லிப்பாவையே வணங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. தென் எல்லாம் பறித்து முடிச்சுட்டு திருப்பி கொல்லிப்பாவைக்கு நன்றி சொல்லிட்டு தான் வருவாங்க. அது பேர் கொல்லிப்பாவை. கொல்லிமலையில் இருக்கின்ற அந்த பாவை அம்மன் கொல்லி அம்மன் கொல்லி அம்மன். அதை 8 கை வச்சிருக்கனால 8 கை அம்மன் சொல்றாங்க. 8 கை அம்மன்றதை விட கொல்லிப்பாவை கொல்லி அம்மன்றதான் கரெக்டு. சரியா? அவங்க ஒரு செக்யூர்டு காட் மாதிரி அங்கே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பாவைகள் எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம லைஃப்ல விளையாடுவாங்க. அவங்க என்ன சங்கல்பம் சொல்லி அந்த ஊசியை குத்துறாங்களோ அந்த ப்ராப்ளம் நடக்கும். அது நோய் வரும், கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இவங்ககிட்ட எல்லாம் வெளியே வரணுன்றது தான். தென் அடுத்தது பாருங்க, மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும். மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும் அப்படின்னு சொன்னா வீட்டை புதைச்சி வச்சிருவாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்மை. அதான் பாருங்க, முருகர் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. முருகர் பால தேவதாய சுவாமிகளுக்கு சொல்றாரு. பால தேவதாய சுவாமிகள் இதை பாடி எல்லாம் சொல்றாரு. எப்படி ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் கஷ்டம் வரும்ன்றத முருகர் உங்களுக்கு இப்படிலாம் வெளிக்காட்டுறாரு. இதெல்லாம் நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க. மூட நம்பிக்கைலாம் கிடையாது, சயின்ஸ், பியூர் சயின்ஸ். ஒரு முறை நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா கூட வேலை செஞ்சுருக்கிற டீச்சர்ஸு ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு நாள் நைட்டு அமாவாசை அன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லாம் வந்தாங்க, ஏதோ யார் கூப்பிட்டு வந்தாங்க, பூஜையெல்லாம் போட்டாங்க. வீட்டில் ஒரே ஏக கலாட்டா. அன்னைக்கு நைட்டு ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பித்தாங்க, நைட்டு 8-9 வரைக்கும். எங்களெல்லாம் இப்போ குழந்தைங்களாம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்துருங்கன்ட்டாங்க. நான் என்ன வீட்டிலலாம் கலாட்டா இருக்கேன், நான் தூங்க போகிறேன். எங்கள் சிஸ்டர்லாம் தூங்க போயிடுச்சு. நான் முடிச்சுட்டே இருந்தேன். என்ன தான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா, என்னென்னமோ வளர்த்தாங்க, ஏதோ பூஜை பண்ணாங்க. அப்புறம் ஒரு கேங்கே வந்தாங்க. எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற டீச்சர் கூட கூப்பிட்டு வந்தார் அவரை. அப்புறம் என்னமோ மந்திரம் சொன்னாங்க, ஏதோ பண்ணாங்க. நீ போய் படுன்னாங்க எங்கள் பாட்டியா. இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீங்களாம் பார்க்கக்கூடாது. இல்லை இருக்கிறேன்னு. அப்புறம் ஏதோ போனாங்க. அப்புறம் விளக்கு பிடிச்சி நைட்டில் போனாங்க, இங்கே சுற்றுனாங்க. கடைசியில் பாத்ரூமில் போயிட்டு ஒரு இடத்துல அவர் ஏதோ சாமி வந்த மாதிரி ஆடிட்டு வந்தார். ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல எடுங்கோன்னாரு. அதை குத்தி எடுத்தாக்கா ஒரு 1.5 அடியிலேருந்து எதோ எடுத்தாங்க, கையிலேருந்து எடுத்தாங்க. ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு எடுத்து, அப்புறம் இதெல்லாம் எடுத்து எல்லாம் போனாங்க. அது ஒரு நைட்டு ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சு 10-12 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் மறுநாள் கேட்டேன், என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, என்னன்னு சொல்லி கேட்டேன்.
அப்போது சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஏய் நமக்கு யாரும் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கப்பா, அதெல்லாம் வந்து நேற்று தான் வந்து உங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவர், அவர் நல்லையன் பேர், நல்லையன் பேர், ஹெட் மாஸ்டர் அவர் தான் சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு வந்து நேற்றுலாம் எடுத்தாங்க. 8000 ரூபாய் செலவாச்சான் அப்போவே, அந்த காலத்துலேயே 8000 ரூபாய் செலவு பண்ணாங்களாம். அதை பண்ணி அதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொன்னாங்க. அதான் நடந்தது ப்ராசஸ். ஏதோ பூஜை எல்லாம் போட்டாங்க, என்னமோ பண்ணாங்க, அப்புறம் எல்லாம் கொடுத்து, அப்புறம் கோழி ஏதோ பலி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி அந்த பாத்ரூமில் போயிட்டு ஒரு பெரிய கல் அது, அதை நோண்டி எடுத்து அதை எடுத்தும்போது நான் பார்த்தேன். ஏதோ எடுத்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் யாரும் தொடக்கூடாதுன்னு கையில் போட்டு, அப்புறம் கடைசியில் அவர் வந்து அங்கேயே நெருப்பிச்சு எடுத்தார். சில விஷயம் நான் கொண்டு போயிருன்னு சொல்லி கொண்டு போயிட்டார். நான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன், இது மாதிரி யாரும் செஞ்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லும்போது பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், நம்ம என்ன அப்படி பொழப்பு பொழைச்சிட்டோம், ராஜ பொழப்பு பொழைச்சிட்டோம்னு நினச்சிட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க பாட்டின்னு கேட்டேன். இதான் நல்லா கவனம் இருக்குது. நம்ம என்ன அப்படி ஓஹோன்னு பொழைக்கிறோம், நம்ம என்ன பொழப்பு பொழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கு செஞ்சு வச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன், உனக்குலாம் தெரியாது, செஞ்சு வச்சுக்கிறாங்க தெரியுமா அப்படி சொல்லி சொன்னாங்க. ரைட்டு, எதுக்காக செஞ்சு வச்சாங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டிக்கு சொல்ல தெரியல. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நைனா இது என்ன, எதோ வந்தாங்க போனாங்களாம் நேற்றுலாம் பண்ணாங்க, இது என்ன நைனா அப்படின்னா, இல்லைப்பா அது கொஞ்சம் நிறைய பிரச்சனையாக இருந்தது, அதனால் கூட வேலை செய்கிறார் நல்லையன், அவர் பேர் நல்லையன். அவர் சொல்லும்போது, இல்லை நமக்கு இது மாதிரி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் சொல்லி கூப்பிட்டு வரேங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் தான் கூப்பிட்டு வந்தார். வந்து எல்லாம் அவரெல்லாம் கூட இருந்து எல்லாம் பார்த்து, அந்த சாமியார் யாரோ ஒருத்தர் இங்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க, கூப்பிட்டு எல்லாம் பண்ணோம். பாட்டி சொன்ன மாதிரி 8000 ரூபாய் செலவு வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ அது நடந்தது. பட் அது நான் நம்பலை, அதெல்லாம் என்னமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நமக்கு விஷயம் தெரிஞ்சு அதை பார்க்கும்போது அது உண்மைதான் இருந்தது. அது உண்மைதான். யார் பண்ணாங்கன்னா அது நான் கிளேர் வாயின்ஸில் பார்த்தேன். அது வந்து இது நடந்து 15-20 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் நான் பார்க்குறேன், கிளேர் வாயின்ஸில் பார்த்தேன். பட் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உண்மைதான். அது உண்மைதான். அதுக்கு எங்கள் ஃபேமிலியுடைய வளர்ச்சி விரும்பாத சில பேர் வந்து அது மாதிரி அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியல, அப்போ சின்ன வயசுல எனக்கு புரியல. பட் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு சித்தர்களோட தொடர்பு கிடைச்ச பிறகு இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா, இது ஏமாத்து வேலையா, இது ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது அப்போ அந்த மாதிரி செஞ்சது உண்மைதான் என்று அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆஃப்டர் 15-20 இயர்ஸ் கழிச்சு உண்மை அது. இது வந்து அப்போ சாதாரணமாக லெவலில் இருக்காம ஹையர் லெவலில் கூட இது நடக்குது. மலேசியாவில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு தெருவே இருக்கான். நான் போனதில் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, மலேசியாவில் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு ஒரு தெருவே இருக்குது சார். நல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் சொல்ல முடியாது, அங்கே முஸ்லீம்ஸு, சைனீஸ் பீப்புளு எல்லாம் இருக்காங்க. இந்துக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் பீப்புளும் சைனீஸ் பீப்புளும் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. காசு கொடுத்தா என்னோட செய்வாங்க, எந்த மாதிரி வேணாலும் அவங்க தேவை காசு. ரிங்கெட் அந்த கண்ட்ரியினுடைய கரன்சி வந்து ரிங்கெட். இத்தனை ரிங்கெட், இந்த ரிங்கெட் அந்த ரிங்கெட் கொடுத்தா என்னோட செய்வாங்க சார், அது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, பியூர்லி சயின்ஸ், உண்மை அது. இந்த உண்மையை வந்து எப்போ தெரிஞ்சுக்கிறோன்னா கொஞ்சம் விஷயம் புரியும் போது, சொந்த அனுபவம் வரும்போது. அது வரைக்கும் வந்து இதெல்லாம் போய் பொருட்டு ஏமாற்றி வேலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் 100% உண்மை. இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் அது பண்ணுறாங்க, செய்கிறாங்க, இன்றைக்கும் நடக்குது. இப்போது தினத்தந்தி பேப்பரில் பாருங்கள், வாரம் சண்டையில் வரி விளம்பரங்கள் வரும். அப்போ அதை இது மாதிரி ஏவல் பில்லி சேவனெல்லாம் முறிக்கிறோம், செய்கிறோம், இந்த மாந்திரிகத்தெல்லாம் கிளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. வாரம் வரும் பாருங்க, பேப்பரில் நான் பார்த்தேன். அப்போது அந்த பிரச்சனை சஃபராரவங்க இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க ரெமெடி பண்ணுறாங்க. அப்போது இந்த பிரச்சனை சஃபராரவங்க இருக்கிறனால தான் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க அப்ரோச் பண்ணுறதுனால தான் அவங்க மேலும் அது பிஸ்னஸாக பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது வருமானம் லாபம் வராமல் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க, அவங்க கிளைண்ட்ஸும் வர மாட்டாங்க. அப்போ யாரோ செய்கிறாங்கன்னு தானே அர்த்தம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு ஃபார்மில் செய்கிறாங்க, அதனால் இவங்க சஃபர் ஆகுறாங்க. இன்னும் எப்படி வெளியே வரணும்னு பார்க்குறாங்க, என்ன சோர்ஸ்ன்னு பார்க்குறாங்க. இப்போ இது வந்து டிவிலலாம் கூட அட்வர்டைஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு நாள் வீட்டில் பார்க்கும்போது கேஷுவலாக பார்த்தேன் நான், இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி ஏவல் பில்லி செய்வனையெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம், பண்ணுறோம், கிளியர் பண்ணுறோன்னு சொல்லி டிவியில் கூட ஆடெல்லாம் வருது. இப்போ எல்லாம் 2-3 டிவி சேனலில் நான் பார்த்தேன். அப்போது டிவி சேனல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பேப்பர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, புக்ஸ்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க, அது கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க, அது வேறு. அப்போது அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க, கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிளையண்ட்ஸ் போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கிளையண்ட்ஸ் போகிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏவல் பில்லி செய்யணும் பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பாதிக்கிறாங்கன்னா அப்போ யாரோ ஒரு குரூப் செய்கிறாங்கன்னு தானே அர்த்தம். யாரும் செய்யாமல் இங்கே வர முடியாது. அப்போ விளம்பரத்தில் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது சஃபரார குரூப் ஒன்று இருக்குது, அந்த சஃபரிங்கை கிரியேட் பண்ணுற இன்னொரு குரூப் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அது ஒர்க்கம் பண்ணிட்டு தானே இருக்காங்க, பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளாது செய்கிறாங்க இல்லையா, நடக்குது இல்லையா.
அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் அவங்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே சொல்றாரு. மனையில் புதைத்த வஞ்சனை தனையும். அப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்க வீட்டில் நான் சின்ன 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க வீட்டில் இப்போ பண்ணி எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மனையில் புதைத்த வஞ்சனை தனையும். அதுதான் இது வஞ்சனையும் சொல்றது, இந்த வேர்டு போட்டு சொல்றாரு. மனையில் நம்ம இடத்துல புதைச்சு, நீங்க அந்த மாதிரி புதைச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸ் உருப்படாது, அந்த கம்பெனி உருப்படாது, அந்த லேண்ட் உருப்படாது. அந்த லேண்டை கூட விவசாயம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த லேண்டை கையை விட்டு போயிடும், அதில் விவசாயம் பண்ண முடியாது. அது நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா அது ஒரு வழி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ப்ராக்டிக்கலாக பிஹெச்டி பண்ணும்போது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் பிஹெச்டி பண்ணும்போது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி செய்வனை செஞ்சு லேண்டை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஈல்டு வராது, நோய்கள் பெருகும், அந்த அந்த விளைச்சல் நமக்கு சரியாக வராது, அது நிறைய கஷ்டங்கள் வரும். லேண்டையும் விளைச்சல் கொடுக்கின்ற லேண்டை கூட வைக்கிறாங்க, நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் விளைச்சல் பண்ணுகின்ற விவசாயம் நடத்த கூட வைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கேரமாக போயிட்டான் பாருங்க மக்கள். அவன் நிலம் அவன் விதைக்கிறான், அவன் பயிர் பண்ணுறான், அவன் சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், இருக்கான், இது போட்டுனேன். அது ஏன் பக்கத்து நிலத்துக்காரன் போய் அவன் நிலம் வந்து விருத்தி ஆகக்கூடாது, அவன் முன்னுக்கு போகலான்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டை போய் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இவன் சாமி கும்பிடும், ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குடிக்கெடுக்கலாமா? தப்பு தானே. ஸோ அந்த மனையில் புதைத்த வஞ்சனை தரையும் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஃபேக்ட்ரியில் போச்சு வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். கம்பெனிஸில் போச்சு வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அக்ரிகல்ச்சர் லேண்டை போச்சு வச்சுருக்காங்க, வீட்டில் போச்சு வச்சுருக்காங்க, கடையில் போச்சு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் போச்சு வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி போச்சு வச்சிடுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகும், அந்த லேண்டை விற்றுருவான் அவன். அந்த லேண்டை விற்றுருவாங்க. அது வீட்டு மனையாக இருக்கட்டும், விவசாயம் பண்ணுற மனையாக இருக்கட்டும், அந்த லேண்டை ஒரு ஸ்டேஜில் விற்றுருவான். ஏன்னா அவனால் முடியாது, கண்ட்ரோல் பண்ண, ஒரு ஸ்டேஜை விற்றுருவான். யாரோ ஒருத்தன் வாங்குவான். இந்த வாங்கினாலும் கூட அடுத்தடுத்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டை வாங்குவாங்க, அந்த நிலத்தை வாங்குவாங்க, அந்த கடையை வாங்குவாங்க, அந்த ஃபேக்ட்ரியை வாங்குவாங்க. வாங்கினாலும் கூட அந்த பூமி கடியில் இருக்கிற விஷயத்தை அவங்க நியூட்ரல் பண்ணலைன்னா அது அவங்களையும் பாதிக்கும். இவங்க ஒரு பவர் கொடுப்பாங்க, இத்தனை வருஷத்துக்கு இது பவர் இருக்கணும், இத்தனை வருஷம் பவர் இருக்கணும், ஒரு பவர் கொடுப்பாங்க. அந்த பவர் இருக்கிற வரைக்கும் 50 வருஷமோ 100 வருஷமோ 150 வருஷமோ 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ, அது வரைக்கும் கை மாறினாலும் கூட, இந்த கை ஏ போய் வித்துட்டாரு, பி வாங்கினாரு, பி வித்துட்டாரு, சி வாங்கினார், சி டி வாங்கினார், யார் வாங்கினாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். இந்த பூமியில பாதிக்கிறது அத்தனை பேரையும் பாதிக்கும். இது ஸ்டில் நவ் இன்னைக்கு கூட நடக்கும். நீங்க வேணா இந்த வாரம் சண்டே பேப்பர்ல பாருங்க, சண்டே பேப்பர்ல வரி விளம்பரங்கள் வரும். இது மாதிரி சம்மந்தங்கள்லாம் கிளியர் பண்ண வரி விளம்பரம் வரும், பேப்பர்ல பாருங்க. டிவியில் அட்ரஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கீங்க. நான் டிவி பார்க்குறதுனால எனக்கு தெரியல, எப்பயாவது ரேராக அப்படி கண்டப்படும் போது நான் பார்த்துருக்கேன். டிவியை பார்க்குற பழக்கங்களுக்கும் இந்த மாதிரி அட்ரஸ்மெண்ட்லாம் வரும், தெரியும். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ரிமூவ் பண்ணோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனையில் பொய்த்த வஞ்சனை தனையும் அப்படின்னு அதான் சொல்கிறேன். சரியா? ஒட்டியருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாதனே குலைந்திட. ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும். இந்த ஒட்டிய செருக்குன்னா என்ன? அகம்பாவம், திமிர். அதை தான் நம்ம செய்கிறோம். அந்த செருக்குனால செய்கிறோம். நல்லா இருக்கும் நான் செய்யறது இல்லை. நான் தான் என்ன அடிச்சுட்டு நீ வந்துட்டியா, எனக்கு போட்டியா நீ வந்துட்டியா, அது எப்படி என்னோட டெவலப் ஆடியா, நீ என்னோட மேலே போயிடலாமா நீ அப்படின்னு. அந்த செருக்கு ஒட்டிய பாவையும். அந்த பாவையை பல வகையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாவையை ஒட்டுவது ஒரு வகை. அது 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 வந்து ரொம்ப டீப்பாக சொல்ல வேணாம், அப்போ லைட்டாக டச் பண்ணி விட்றேன். நான் ரொம்ப தீவாக உங்களுக்கு தேவையில்லைன்றதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒட்டிய பாவை, அந்த பாவை, அந்த பாவை வந்து பல்வேறு வகையில் உங்களுக்கு வந்து செயல்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு துன்பம் கொடுக்க மாதிரி பண்ணுவாங்க. அது கமாண்ட் நிறைய கொடுப்பாங்க. அது அந்த ஒட்டிய பாவையும். காசும் பணமும். அதுக்கு காசும் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க. காசையும் செலவு பண்ணி தானே பண்ணுவாங்க, காசும் பணமும். அப்போ உங்க ஃபைனான்சியலில் நீங்கள் அடி வாங்கணும், ஃபைனான்சியலாக பண்ணோன்றதுக்காக நல்லா பாருங்க. உங்களுக்கு இப்படி சொல்லலாம், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கண்ணு போகணும். எனக்கு 2 கண்ணு போதே நான் கூடாவனே என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கல. அது பற்றி எனக்கு 2 கண்ணு போனால் கூட பரவாயில்ல, அது பற்றி தப்பு இல்லை. ஆனால் உனக்கு ஒரு கண்ணு போகணும். நல்லா பாருங்க, உனக்கு ஒரு கண்ணு போகணும், எனக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல. அந்த மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விழுந்து வந்து சாமி கும்பிடுவாங்க. சரியா? அதுக்காக என்ன பண்றாங்க? காசு பண்றாங்க, பணம் பண்றாங்க. உங்க ஃபைனான்சியலா உங்களை அடி வாங்க வைக்கணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்கா, செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க கொஞ்சம் காசு வைப்பாங்க, அவங்க கொஞ்சம் பணம் வைப்பாங்க. அந்த காசையும் பணத்தையும் வச்சு பண்ணாங்கன்னா நீங்க ஃபைனான்சியலா தலையை தூக்க முடியாது. அஷ்ட தத்திரம் தான் உங்களோட தலைமுறைக்கும்.
இவங்க எந்த அளவுக்கு இங்கே பவர் கொடுக்குறாங்க பொறுத்து. உங்கள் தலைமுறையோட ஒரு தலைமுறையோட போயிடுமா, 2 தலைமுறையோட போயிடுமா, 3 தலைமுறை போயிடுமா அப்படின்னா 7 தலைமுறைக்கும் வரும். ஒரு தடவை கிளியர் வாங்கிச்சுன்னா 13 தலைமுறைக்கு போகுது. 13 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்காங்க. 13 தலைமுறை தாண்டி இப்போ 14 தலைமுறையில் அவர் இன்னும் சஃபர் ஆகிட்டு இருக்கார். தெரியல அவருக்கான ரெமெடி சொன்னோம், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவர் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஒரு 3 months அதை கரெக்டாக பண்ண பிறகு அப்புறம் அது வந்து வெளியே வந்தார். இது எப்படின்னா இது 14வது தலைமுறை. 13 தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சு வச்சது இந்த காசு பணத்தை வச்சு, அந்த காலத்து காசு அந்த காலத்து பணத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அது சில முறைகளை வச்சு பண்ணியிருக்காங்க. அது அந்த காலத்து காசு அந்த காலத்து பணம். இவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் அது தலைமுறையாக தொடர்ந்து 13 தலைமுறை தாண்டி 14வது தலைமுறை ஜெனரேஷன் அவ்வளோ பர்த் எடுத்துட்டாங்க. அப்பயும் அது வேலை செய்யுது. அதுதானே சொல்ல வரேன் நான். இந்த பிறகுதான் முடியுது இல்லை, எத்தனை பிறகு அப்படின்னா 14 தலைமுறையில் வந்து 14வது தலைமுறையில் தான் 14th ஜெனரேஷன் 14th பிறகு அந்த பர்த்தை தான் டாக்டர் இளங்கோட லிங்க் கிடச்சி கிளியர் பண்ணணும்னு அமைப்பு இருக்குது. அப்போ டாக்டர் இளங்கோ சொல்லி 14வது தலைமுறையில் அது கிளியர் பண்ணுறாங்கன்னா 13 தலைமுறை பாதிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சனோட அந்த பண்ணியிருப்பாங்க அவங்க. இது விட்டு கர்மா தான். பட் செய்ய முறைக்கு நம்ம அடிபடுறோம் பார்த்தீங்களா, அதை சொல்ல வரேன் நான். ஸோ அந்த காசும் பணமும் காவு கொடுப்பாங்க. இந்த காவுன்றது வந்து பாருங்க, செய்வனை செய்யறதுக்கும் காவு கொடுப்பாங்க, அதை முறிக்கிறதுக்கும் காவு கொடுப்பாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் when I was small boy அது மாதிரி பண்ணும்போது ஒரு கோழி அறுத்தாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அந்த நைட்டு கோழி அறுத்தாங்க, கண்ணால் பார்த்தா துடிக்குது. அப்படி துடிச்சு அப்படி அவங்க பாட்டு கட் பண்ணிட்டு எப்படி நாங்கள் அவர் வாயில் கடிச்சாரு. அந்த சாமியார் வந்து சொல்ல இல்லையா, அவர் வந்தார், கத்தியெல்லாம் எடுத்து கட் பண்ணல, அந்த கோழியை ஏதோ வாழ்ந்துருக்காங்க போடுது, கோழி கருப்பு கோழி நல்லா கவனிக்கு. இப்போ கூட அதை வாங்கி அப்படி வாயில் கடிக்கிறாரு, வாயில் கடிச்சு துப்பிட்டாரு, கட் பண்ணிட்டாரு. வாயில் கடிச்சு துப்பிட்டு அவர் பாட்டுக்கு என்ன கடப்பாரி தூக்கிட்டு தூக்கிட்டு ஓன்னு சத்தம் போட்டு அவர் போயிட்டாரு. அந்த கோழி துடிக்குது கிட்டத்தட்ட 1/2 hour நான் துடிச்சு. அப்புறம் தான் அதை நான் பார்க்குறேன். நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும், நைட் பார்க்குறேன். வாயிலே கடிச்சு போனேன். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலிஸ்டிக்காக நான் பார்த்தது. அதான் வாயிலே அப்படி கடிச்சு பிச்சு போட்டார். அந்த ஆவேசம் அந்த இதில் தான் போயிட்டு அதை அவங்க சொல்கிறாரு. ரெண்டு பேர் கூட இருக்காங்க, கடப்பாய் தூக்கிட்டு இங்கே குத்துங்கன்னா குத்துறாங்க, இங்கே எடுக்கிறாங்க, ஒன்று எடுக்கிறாங்க, சம்திங் ஏதோ எடுத்தாங்க. அதை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அப்புறம் எரிச்சாங்க. அப்புறம் சில விஷயங்கள் இது எரிக்கக்கூடாது, நான் கொண்டு போய் நான் தனியாக வேற தர்மம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போனார். ஸோ அப்போ அதை வந்து காவு கொடுக்குறாங்க. அந்த காவு கொடுத்து நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ செய்யும்போது அவங்க காவு கொடுத்துருப்பாங்க, இவங்க ரிமூவ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் அப்போது அந்த ஒரு கோழி ஏதோ வாங்கிட்டு வந்து காவு கொடுத்தாங்க. இந்த காவுன்றது அதுதான், அது செய்யறதுக்கும் பண்ணுவாங்க, முறிக்கிறதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் முறிக்கிறதுக்கு நாம் நிறைய முறைகள் வச்சுருக்கோம். இப்போல்லாம் காவு கொடுக்க தேவையில்லை, அது தெரியாதவங்க பண்ணுற முறை அது. நம்ம வேறு முறையில் சாத்வீகமான முறையில் எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லாமல், எந்த உயிருக்கும் கஷ்டம் கொடுக்காம, எந்த உயிரையும் வந்து ஒரு சின்ன துன்பம் கூட கொடுக்காம நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அது சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நல்லபடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த முறிக்கிறதுக்காக பண்ணவங்க இன்றைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு யாராவது கூட்டிங்க செஞ்சீங்கன்னா இப்படி தான் காவு கொடுத்து தான் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியும் நான் பார்த்துருக்கேன். அப்போது 4th standard படிக்கிறேன் நான். காவுக்கு ஒரு கோழியை தான் இது பண்ணி கட் பண்ணாங்க. ஈவினிங் கோழி வரும்போது எதுக்கு கோழி வருதுன்னு தெரியல, நானும் கேட்கல, ஏதோ விளையாட்டு வந்தது. எதுக்கு கோழி வருது? 5-6 மணிக்கெலாம் கோழி வந்தது. இன்னும் நம்ம வீட்டுக்கு கோழிக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு வந்து ஏதோ விளையாட்டு நாங்கள் கண்டுக்கல. அன்றைக்கி நைட் தான் நடக்குது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஸோ அந்த காவு கொடுக்குறாங்க, இந்த காவு கொடுத்து செய்வாங்க. இந்த காவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேற பாதிப்புகளை உருவாக்கும். பட் காவு கொடுத்து தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும் கிடையாது. காவு கொடுக்காமையே நாம சரி பண்ணணும். நம்ம அந்த மாதிரி முறைகள் நாம் சரி பண்ணி கொடுக்குறோம். சிலருக்கு நிறைய வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காவு அப்படின்றது நல்லா பாருங்க. இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா சில பேர் வந்து சனி பணம் தனியாக போகாது, அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சனிக்கிழமை இறந்தாங்கன்னா அந்த பாடையில் கொண்டு போகும் பொழுது அந்த கோழியை வச்சு கொண்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ் ஒரு பாட்டி ஒருத்தர் 2-3 வேறு அது பாட்டி முறையாகுது எனக்கு. ஒரு முறை அந்த ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் சைடில் பாட்டி இல்லை, வேற ஒரு பாட்டி. அது ரொம்ப 2-3 ரிலேஷன்ஷிப் தாண்டி வர ஒரு பாட்டி. அவங்க அந்த பாட்டி இறந்தபோது அந்த பாடையில் கொண்டு போகும்போது கோழியை கட்டினாங்க. அப்போ எங்கள் மாமா கிட்ட கேட்டேன், ஏன் மாமா கோழி எதுக்கு கட்டுறீங்க? அது கோழி அவங்க இறந்துட்டாங்க, ரைட்டு கொண்டு போகிறீங்க, ரைட்டு ஓகே, அது கோழி எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் மாமாவுக்கு சொல்ல தெரியல. அப்போ சனி பணம் தனியாக போகான்னு சொல்லுவாங்கப்பா, ஆனால் பாட்டி இறந்துட்டாங்க, சனிக்கிழமை இறந்துட்டாங்க, சனிக்கிழமைனால அது கொண்டு போ. என்னுடைய மாமாவினுடைய
அம்மா அவங்க. அது வேற 2 3 தலைமுறையில் அது வேற மாதிரி உறவு முறை எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் தங்கச்சிக்கு தான் அந்த உறவுலாம் கரெக்டாக தெரியும், எனக்கு சரியாக தெரியாது இப்போ கூட. அது 2 3 உறவுகள் மாறி அது ஒரு உறவு முறையில் வராங்க, பாட்டி முறைக்கு வருவாங்க. அப்போ மாமா கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இந்த தனி பணம் தனியாக போகன்னு சொல்லிப்பாங்க, அனுப்பிட்டோம். அது பிறகு நானும் பார்த்தா இது மாதிரி சனிக்கிழமை யாரும் இறந்தாங்கன்னா அவங்க கொண்டு போகும்போது அந்த கோழியை வச்சு இது பண்ணுறாங்க. அந்த கோழியை சில பேர் அந்த அந்த புதைக்கும் போது சேர்த்து போச்சிடுறாங்க, சேர்த்தே போச்சிடுறாங்க. அது எங்கள் கம்யூனிட்டியில் புதைக்கிற பழக்கம்னால எனக்கு அது பார்த்து பழக்கம். எரிக்கிறவங்கள எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி 2 3 இன்சிடென்ட்டை பார்த்துருக்கேன். அந்த கோழியை அதோடு போட்டு அப்படியே போச்சிடுறாங்க, குழியில் அதையே சேர்த்து அப்படியே போச்சிடுறாங்க. கேட்டால் அப்படி போயிட்டா அடுத்த இது டெத் எதுவும் வராது, அப்படி இல்லைன்னா நாமளும் சேர்த்து இறந்துருவோம், அடுத்த டெத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், ஒரு தாட் ஃபார்ம். அது உண்மையானா உண்மைதான், அது வேற மேட்ரு, அது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ வேண்டாம். சனி பணம் தனியாக போகாதுன்றது ஒரு பழமொழி. அது ப்ராக்டிக்கலாக உண்மையான்னு பார்த்தா நான் பிஹெச்டி பண்ணும்போது பண்ணியிருக்கேன். அது உண்மைதான், அது உண்மைதான். அது வேற காரணங்கள், அது இப்போ நம்ம சொல்லிக்க வேண்டாம், இப்போ டைவர்ட் ஆகிடும், வேண்டாம். பட் உண்மைதான். பட் அது கோழி கொடுக்குறாங்க. அப்போ எதுக்காக காவு கொடுக்குறாங்க? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த கோழி காவு கொடுக்குறேன். நான் எதுவும் இறக்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலியில் அடுத்த டெத்து உடனே வரக்கூடாது. இவங்க இறந்துட்டாங்க, சனிக்கிழமை இறந்துட்டாங்க, அடுத்த டெத்து உடனே வரக்கூடாது, நாங்கள் யாரும் இறக்கக்கூடாது, நாங்கள் நல்லா வாழணும். அப்போ நாங்கள் நல்லா வாழணுன்றதுக்காக காவு இவங்க கொடுக்குறாங்க, காவு இங்கே கொடுக்குறாங்க. சரியா? அதான் காவு கொடுக்குறது. அந்த மாதிரி காவு கொடுக்குறது எல்லாமே வந்து காவு சோறு போடுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லை ஒரு காமெடியாக ஒரு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, ரொம்ப போயிட்டுருக்கு, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மெஷின் கெட்டு போயிடுது. 2 என்ஜினுமே கெட்டு, ஒரு என்ஜின் இருக்கும், ஆல்ரெடி இன்னொரு என்ஜின் இருக்கும், 2 என்ஜினுமே இருக்கும். 2 என்ஜினுமே வந்து கெட்டு போச்சுன்னா ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை, அது ஃப்ளைட்டு கீழே தான் விழுந்து ஒரு வழி ஆகிடும். அப்போ அவர் சொல்கிறாரு, பைலட் சொல்கிறாரு, இங்கே ரொம்ப வெயிட்டாக இருக்குது, மெஷின் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, நம்ம உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கதை இது, கற்பனை கதை இது. யாராவது ஒரு 3 பேர் கீழே பாராசூட் போட்டு குச்சிடணும், ஆனால் பாராசூட்டும் இல்லை, ஒரு கற்பனை கதை தான் இது. பாராசூட்டும் இல்லை, என்ன பண்ணுறது? இறக்குறவங்க இறக்குறது தான். ஏன்னா பாராசூட்டில் போட்டாலும் உழைப்பாங்க, படைக்க மாட்டாங்க சொல்ல முடியாது. பட் 99% படைச்சிடலாம் பாராசூட்டில். 1% அதை போயும் படைக்க முடியாது, அது வேறு. பட் பாராசூட்டும் வேறு இல்லை, வேறு கொஞ்ச நேரம் மறந்துட்டோம். ஆனால் யாராவது 3 பேர் கீழே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3 பேர் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு யூஎஸ்கார் வர்றார், அமெரிக்காக்காரு, லாங் லீவ் யூஎஸ், அதாவது அமெரிக்கா வாழ்கன்னு சொல்லிட்டு விழுந்துடுறாரு. பரவாயில்ல, நீங்களாம் போயிங்க, நீங்களாம் வாங்க, நான் ஒரு ஆள் தானே செத்தா பரவாயில்ல, நான் போயிருந்தேன். அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு, லாங் லீவ் யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர் அப்போ வந்து ரஷ்யா, லாங் லீவ் ரஷ்யா, எல்லாரும் ரஷ்யா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விழுந்துடுறாரு. பரவாயில்ல, நீங்களாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3வது வர்றாரு, ஜப்பான்காரர் வர்றாரு, லாங் லீவ் ஜப்பான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை வாழ்த்திட்டு நானும் இறக்குறேன், பரவாயில்ல நீங்களாம் வாழுங்க அப்படிங்கிறார். அடுத்தது இந்தியன் வர்றாரு, அது லாங் லீவ் இந்தியா வாழ்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு தள்ளி விட்டுறாரு. எப்படி பாரு, நம்ம அமெரிக்காக்காரர் அவர் விழுந்தார், ரஷ்யாக்காரர் அவர் விழுந்தார், ஜப்பான்காரர் அவர் விழுந்தார், இந்தியாக்காரர் என்ன பண்றாரு, லாங் லீவ் இந்தியா, வாழ்க்கை இந்தியா. அவங்கள விட இவங்களுக்கு கோஷம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கோஷம், ரொம்ப ஆக்ரோஷமா பக்தியா போடுறாரு சொல்லிட்டு பக்கத்துக்கு கொண்டு தள்ளி விட்டுறாரு. இவரு விடுதே பக்கத்துக்கு கொண்டு தள்ளி விட்டுறாரு. இது காமெடியா நாம கேட்கும்போது காமெடியா இருந்தாலும் கூட நம்ம ஆளுங்க இப்படி தான் பண்றது. நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக காவு இவங்களுக்கு கொடுத்துறது. நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா சேர்த்தாருன்னா காவு கொடுத்து, இந்த காவுன்ற மேட்டர் தான். காவும் சோறும் எல்லாம் கொடுப்பாங்க. ஓதும் அஞ்சனம், அதாவது சில மை தடவிடுவாங்க. அந்த மையை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படி லைட்டாக எங்கேயாவது கடையில் வேலை செய்கிற இடத்துல தடவிட்டிங்கன்னா அதோடு சரி முடிஞ்சு போச்சு கதை. அதான் அஞ்சனம். இந்த அஞ்சனம் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். பட்டு என்கிட்ட நிறைய பிரச்சனைக்காக வந்து அவங்கள கிளியர் வாயின்ஸில் பார்த்து அது சொல்யூஷன் கொடுக்கும்போது அவங்க கன்சர்ன் இடத்துல வந்து மை தடவிட்டு போயிட்டு இருக்காங்க. கேஷுவலாக அவங்க வருவாங்க, பேசுவாங்க. அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த புதைக்கிறதா கஷ்டம். நீங்கள் ஆள் இல்லாத இருக்கணும், தேடணும், பிடிக்கணும், அதை வந்து புதைக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் டப்புன்னு போச்சது. எப்படி எங்கள் வீட்டில் வந்து போச்சாங்க, எனக்கும் ஆச்சரியம் தான். அப்புறம் அது எப்போ போச்சாங்க, எப்படி போச்சாங்கன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் 20 இயர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை. ஓ இப்படியெல்லாம் வந்து போச்சிருக்காங்களா நம்ம வீட்டில். அது எப்படி சார், அது பாறை, நல்ல ஸ்ட்ராங்கான சிமெண்ட்டு கூட கிடையாது, நல்லா கருங்கல் போட்டு மூடி வச்சிருக்கிற இடம். எனக்கு போகிறது தெரிஞ்சு அது அங்கே எல்லாம் போவோம், குளிப்போம், விளையாடுவோம், வாழை மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல எப்படி வச்சாங்கன்னு அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதே மாதிரி அந்த உங்கள் வீட்டுக்கு வருவாங்க கேஷுவலாக, அதெல்லாம் கஷ்டமான விஷயம் சொல்ல வரேன் நான். ஆள் இல்லை இருக்கணும், குறிப்பிட்ட டைமில் வைக்கணும், எப்போவும் வைக்க முடியாது, குறிப்பிட்ட டைமில் வைக்கணும், டைம் நீங்கள் யாரும் இல்லை கூட நம்மளாம் பார்த்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் தடவுறது ரொம்ப ஈஸியான மெத்தட்.
கையில் நம்ம டப்பா கொண்டு வருவாங்க, வரோம் உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசிட்டு கேஷுவலாக மாதிரி அப்படின்ட்டு தடவிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது. மை தடவுங்க, அஞ்சனம் தடவுவாங்க. இன்னைக்கும் சில இடங்கள்ல ஆப்போசிட்டான பார்ட்டிஸுங்க அவங்களுடைய ஆஃபீஸில், அவங்களுடைய கடைகளில், அந்த இடங்களில் அஞ்சனம் தடவிடுவாங்க. இது இங்கே சந்தேகப்பட முடியாது. கேஷுவலாக சும்மா வரங்க, அப்படி பாத்ரூம் போயிட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் பாத்ரூம் போனால் பாத்ரூம்குள்ளே போவீங்களா? நீங்கள் இங்கே வருவீங்க, உங்கள் வீட்டுக்கு வராங்க, இல்லை கடைக்கு வராங்க, கம்பெனிக்கு வராங்க, ஒரு மாதிரி வராங்க, சும்மா கூட வராங்க போகிறாங்க பார்க்குறீங்க, ரைட் ஓகே. பாத்ரூம் போகணும், சும்மா பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி பாத்ரூம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க. இல்லை பாத்ரூமில் கேமரா வச்சா பார்ப்பீங்க, இல்லை ஓகே, அங்கே போய் அழகாக தள்ளிட்டு வந்துடுவார். சும்மா தடுவார், சும்மா அது யார் பார்த்தாலும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, சும்மா கேஷுவலாக இருக்கிற ஒரு மை இருக்கும். அது அந்த அட்மாஸ்பியரை டோட்டலாக மாற்றி உங்களுக்கு வேலை கொடுத்துடும். அது அஞ்சனம். அந்த அஞ்சனத்தை தான் இங்கே சொல்கிறார். நான் சொல்லலை, முருகப்பெருமான் பாலதேவராய சுவாமிகள் சொல்லி பாலதேவராய சுவாமிகள் இங்கே சொல்கிறார். முருகன் வந்து கடவுள், அவர் சொல்கிறார் இப்படிலாம் இருக்குதுப்பா, இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்க, இதெல்லாம் நீ பாடுன்னு சொல்கிறார். அதை இவர் பாடுறார். அஞ்சனத்தை பற்றி டாக்டருங்க பேசல, இவங்கெல்லாம் முருக கடவுள் சொல்லி பாலதேவராயர் பாடின அந்த பாட்டு இருக்கிற விஷயத்தை நான் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொண்டிருக்கின்றேன். யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நாம தான் டீகோட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓதும் அஞ்சனம், ஓதி அதை ஓதி பவர் வைத்து கொடுப்பாங்க. ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும், அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு வழியா உங்களை ஒரு வழி பண்ணிடணுன்றதுக்காக என்ன சொல்றோம், ஒரு வழி பண்றதுக்காக பண்ற வேலை இது. இதுதான் சொல்றார். ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குறைந்திட. ஸோ இதெல்லாம் வந்தால் என்னை பார்த்தாலே அதெல்லாம் அடைந்து குறைந்துபடும். ஏன்னா அதான் நிர்மூலம் ஆயினும், இதெல்லாம் டிசால்வ் ஆயினும், இதெல்லாம் கிளியர் ஆயினும். அதை தான் அவர் சொல்றார். அடியனை கண்டால் அலைந்து குறைந்திட, மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட. மாற்றார் வஞ்சகர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாற்றார் வஞ்சகர் யாரா? நம்ம நல்லா பழகிட்டு நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும், வஞ்சகர்கள் சொல்றோம் இல்லையா? வஞ்சகர்கள் சொல்றோம். வஞ்சகர்கள், வஞ்சகம் மனதை கொண்டவன், வஞ்சகம். இன்னைக்கு வஞ்சகம் வச்சுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பழகிட்டு நமக்கு ஆப்போசிட் இருக்குவாங்க. நல்லா பழகிட்டே இருக்குன்னா அந்த வஞ்சகர்கள், அவங்க கூட வந்து வணங்கினோம். வஞ்சகர்கள் கூட வந்து வணங்கணும், அவங்க மனசை மாத்துன்னு அர்த்தம். வஞ்சகர்கள் கூட வந்து வணங்கணும் அப்படின்னா அவங்க மனசை மாத்துங்க, இந்த மாதிரி கட்டுதெல்லாம் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எஸ். காலதூதாளனை கண்டார் கலங்கிட. காலதூதாளனை கண்டார் கலங்கிட அப்படின்னா, நீங்க யாராவது ஒருத்தர் குறிப்பிட்ட டேட்டை இறக்கணும்னா அது மாதிரி செஞ்சிருக்க முடியும், செய்யலாம். அது மாறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாந்திரிக முறையில் அது ஒரு முறை. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க இறக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களா இருக்கு. அந்த நாளில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் அவங்க இறந்துருவாங்க. நீங்க காரணமே கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தாங்க இருந்தாரு, இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லு. நல்லா தாங்க இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு, அவருக்கு உடம்பு சரியில்லாம போல, வேற பிரச்சனை படுக்கல, இல்லை நல்லா தாங்க இருந்தாரு போயிட்டாரு அப்படின்னுவாங்க. நல்லா தான் இருந்தாரு போயிட்டாருன்றது வெளியில, உள்ள இன்டீரியரா உள்ள கிளைவான்ஸை பார்த்தோம்னா விஷயம் தெரியும். அப்ப நல்லா தான் இருந்தாரு பண்ண. அப்போ காலத்தோதனை அதான் மரண தேவனை, அந்த காலத்தோதனை மரண தேவனை கூட ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஒருத்தரை வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைம்ல இறக்க வைக்க முடியும். நீங்க என்ன ஆங்கிள்லையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. நீங்க என்னதான் என்னென்ன வகையில அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஏந்துருவீங்க. அந்த மாதிரி பண்ண முடியும். அதான் காலத்தோதனை அந்த மாதிரி பண்றது. அந்த காலத்தோதனை வந்து தாரான கண்டார் கலங்கிட. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த முருகன் பேரை சொல்லும் போதோ, முருகனை பற்றி நினைக்கும் போதோ, முருகனை வழிபடும் பொழுதோ, முருகன் முறைகளில் போகும்போதோ அதெல்லாம் கிளியர் ஆயிடுவாங்க, கிளியர் ஆகணும் அப்படின்னு மாதிரி தான் ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதுதான் அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட. எப்படி ஓடணும் இவங்கெல்லாம், வாய்விட்டு அடறி எப்படி ஓடணும் இவங்கெல்லாம், அதை எப்படி சொல்லணும். இதெல்லாம் பண்றவங்க, இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்றவங்க, ஆப்போசிட் சேரவங்கள வந்து எப்படி ஆப்போசிட்டா செஞ்சிருக்காங்க, அவங்க எப்படி ஆக்ஷன் நடக்கணும், அவங்கள எப்படி ஓடணும், வாய் விட்டு அடறி ஓடிடணுமா, மதிக்கட்டு ஓடிடணுமா,
படியினில் முட்டை பாச கயிற்றால். இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? ஒரு பாச கயிற்றோட தான் பண்றாங்க, ஒரு பாசத்துக்காக தான் பண்றாங்க. நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், அவன் இப்படி போயிடணும், அப்படி அந்த சுய பாசம், சுயமாக ஒரு பாசம் வருது. அந்த பாசனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அது தவறான பாசம். பாசம் இருக்கணும், நான் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதான் உண்மையான பாசம். என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நாசமா போயிடணும், தப்பு. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நாசமா போயிடணும், தப்பு. நான் என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நாசமா போயிடணும், தப்பு. சீரியல்ல இப்படி தானே சொல்லுவாங்க, எல்லா சீரியலும் அதானே வருது. அவங்களுக்கு என்னென்ன ஆப்போசிட் வேலையும் அத்தனை வேலையும் செய்வாங்க, ஏன்னா இவங்க மட்டும் நல்லா இருக்கணும். அதுதான் தவறு, அந்த பாசனால் செய்கின்ற தவறு. அதே மாதிரி கட்டுடன் அங்கம் கதிரிட கட்டு அப்படின்னா, உங்களுக்கு கட்டுதல் ஒரு முறை இருக்கு. ஒரு சில முறைகளுக்கு அந்த முறைப்படி பண்ணால் அந்த உறுப்பு வந்து உங்க வேலை செய்யாது, உயிரோட இருப்பீங்க, வேலை செய்யாது. அது சில முறை கட்டுமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுமுறை ஒரு ஆர்கன் வந்து செயலிழந்து போயிடணுன்ட்டு சில கட்டுவாங்க. கட்டிட்டீங்கன்னா அந்த ஆர்கன் வேலை செய்யாது. கை கட்டிட்டாங்கன்னா கை வேலை செய்யாது உங்களுக்கு. கால் கட்டாங்கன்னா கால் வேலை செய்யாது. வாய் கட்டாங்க உங்களை வாய் பேச முடியாது. கண்ணை கட்டாங்க உங்களுக்கு கண் பார்வை இருக்காது, பார்க்க முடியாது. அது மாதிரி கட்ட முடியும், உங்களுடைய உடல் செயல்பாடுகளை கட்ட முடியும். அந்த பாட்டை கட்ட முடியும். அந்த கட்டக்கூடியதை அவிழ்க்க தெரியணும். அவிழ்த்தா கிளியர் பண்ணுவோம், நாம அவிழ்த்து கொடுப்போம், அவங்க செய்வாங்க. அந்த கட்டுக்கின்ற முறைகள் இந்த மாதிரி கட்டுறாங்களே, இவங்க எல்லாமே கை கால் முறியணும், கட்டு கதிரட கட்டு, இதெல்லாம் பண்ண முடியும், பண்றாங்க. இவங்களை நாம அப்படி பண்ணணும்ன்றாங்க. அதாவது அவன் கை கால் உடையணுன்ற மாதிரி அவன் செய்யறான்னா, அவன் கை கால் உடையமா நம்மளால முறிக்க முடியும், அதை சொல்ல வர. உங்களை கை கால் கட்டணும், இப்படி கட்டணும், உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சா அது சில முறைகள் இருக்கு, அது பண்ணா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ ஆக்சிடென்ட் நடக்கிறது நீங்க காரணம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, இம்பாசிபிள், முடியாது. அது இதோட போனுங்க ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லை வெரி வெல் ப்ரீ பிளான்டு. நம்ம நினைக்கிறோம் ஆக்சிடென்ட் அப்படின்னு, இல்லை ஆக்சிடென்ட் வந்து இட் இஸ் ஆக்சிடென்டல் மேட்டர் கிடையாது. ஆக்சிடென்ட் கூட கரெக்டாக பண்ண முடியும். செய்யறவங்க வந்து உங்களுக்கு இப்போ ஆக்சிடென்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்க அவ்வளோ வஞ்சம், அவ்வளோ வன்மம், அந்த வன்மம் இருக்கிறவங்க அவன் ஆக்சிடென்ட் நடந்து அவன் இறக்கணும், சாபம் கொடுக்கணும் பாருங்க. நல்ல சாவு சாப்பிடாது, கஷ்டப்பட்டு சாகணும்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சாபம் கொடுக்கும்போது நல்ல சாவு சாப்பிடணும், நீ கஷ்டப்பட்டு சாகணும், அனுபவிச்சு சாகணும்னு. அது வேற ஃபைன் டியூன் பண்றாங்க. அதுவே சொல்றது தப்பு. அது திருப்பி நமக்கு தான் வரணும், அவங்க தெரியல. கஷ்டப்பட்டு சாகணும், அனுபவிச்சு சாகணும், துடிச்சு சாகணும், நொந்து சாகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாங்க. நான் சீரியல் தான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ரியல் லைஃப்ல சில பேர் கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி அதையெல்லாம் என்ன அப்படியெல்லாம் ஆகணுன்றாங்களோ அவங்க அந்த மாதிரி ஆகணும், இறைவா அந்த மாதிரி அருள் கொடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் தான் அது. சரியா? அந்த கட்ட முடியும், உடம்ப கட்ட முடியும். எந்த பாட்டு வேணாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கையை கட்டிடணும் அப்படின்னா கை விளங்காது போயிடும். அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவீங்க? பிபி ஜாஸ்தி ஆகி போச்சு, பிபி ஜாஸ்தியான பிரெயினில் பிளாக் ஆகி போச்சு, பிரெயினில் பிளாக் ஆகிட்டனால கை விழுந்து போச்சு. பிபி ஜாஸ்தி ஆகி போயிட்டு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி, டென்ஷன் ப்ரெஷர், அது ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு, ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகி அது பொக்கிச்ச மாதிரி பெரிய ஆகி உடம்புல போய் பிளாக் பண்ணி கை கால் விழுந்துச்சு, இங்கே கால் விழுந்து போச்சு, நடக்க முடியல, கால் ஊனம்தான், அது நடக்க முடியல, கால் சேர்ந்து போயிட்டு பேரலிசிஸ். என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது அங்கே அடிப்படை காரணம் இங்கே மாதிரி காலை கட்டியிருப்பாங்க. காலை கட்டிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வத்தை கட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுறதுல தெய்வத்தை கட்டுறதே ஒன்று இருக்கு. தெய்வத்தை கட்டுறது அப்படின்னா ஹையர் லெவல் பீயிங்ஸை கட்ட முடியாது, லோ லெவலில் கட்ட முடியும். லோ லெவல் பீயிங்ஸை கட்ட முடியும். அது லோ லெவல், அது பேருன்னு நம்ம சொல்லிட்டோம், அந்த தெய்வங்கள் சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது. கீழே சில பேர் கேள்விப்பட்டாங்க, குலதெய்வத்தை கட்டிட்டுங்க, குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை கட்டிட்டாங்க நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி வரும்போது எங்கள் பாட்டிக்கு சாமி வரும், ஏதாவது சில டைமில் சொல்லுவாங்க. அப்போ யாராவது சொல்லும்போது குலதெய்வத்தை கட்டிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா கேட்டுக்குவேன். அப்போது பாட்டிக்கிட்ட கேட்பேன், குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் குலதெய்வத்தை ஏன் கட்டுறாங்க அப்படின்னு கேட்பேன். குலதெய்வத்தை கட்டுறாங்க, பாட்டிக்கு சொல்ல தெரியாது. கட்டிட்டாங்க, எனக்கு சாமி வந்து எனக்கு சொல்லிச்சு, நான் சொன்னேன் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க. சரி, குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்னா அதுவே கடவுள் தானே, அந்த கடவுளை போய் ஏன் கட்டுறாங்க? அப்போது குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க பதில் சொல்லுது, அதிக பிரசங்கம் ரொம்ப பேசுகிற நீன்னுவாங்க, அதிக பிரசங்கித்தனமாக ரொம்ப பேசுகிற நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கேட்டுட்டு பதில் சொல்ல தெரியாது, அவங்க சொல்ல தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு அதை நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். கட்ட முடியும், இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் கட்ட முடியும், குலதெய்வங்களை கட்ட முடியும். குலதெய்வம்னா குலதெய்வம் கிடையாது, நாம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு வகையான ஹையர் லெவலில் இருக்கிற ஒரு ஆத்மா,
கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு கிராத், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம். அது என்ன அடுத்த லெவலுக்கு போகாம என் பொண்டாட்டி, என் பிள்ளை குட்டிங்க, என் பேரன் பேத்தி, என் கொள்ளு பேரன், என் எழுது பேரன், இவங்க நல்லா இருக்கணும். இவங்க நிலம் வித்துறக்கூடாது, வீட்டை வித்துறக்கூடாது, நகை நட்டு வச்சுக்கணும், என் குடும்பம் இப்படியே இருக்கணும், இன்னும் நகை வாங்கணும், பகம் லேண்டு வாங்கணும், விவசாயம் பண்ணணும், இதை வச்சுக்கணும், இப்படியே இந்த லைஃப்பையே பற்றி வச்சுக்கணும். அதுதான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அதையும் கட்டிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி குலதெய்வத்தை தான் கட்ட முடியும், ஹையர் பீயிங்ஸை உயர்ந்த லெவலில் இருக்கிற கடவுளை கட்ட முடியாது. இந்த கட்டுறதை பற்றிலாம் வருது, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கட்டுறானே அவன் கதறி கட்டணும், அவன் அலறணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இங்கே நமக்கு வழி காட்டி கொடுக்குறார், சொல்கிறார். அதுதான். புத்து புத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடிக்குயரங்கம் ஏறி இதெல்லாமே கடிக்குது. புலி, நரி, புன்னரி நாய் இப்போ கடிக்கிறது இல்லை. அப்போ அந்த காலத்தில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறவங்கலாம் இதெல்லாம் கடிச்சு கொத்துறோம். அப்போ புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷயங்கள் கடித்துயரங்கம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆன்டிடோட் கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம், அதை விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம். ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, மந்திரத்தை சொன்னாலே விஷம் போயிடும். அது நிறைய பேர் தெரியாது. இந்த மந்திரங்களோட அந்த முருகக்கடவுள் சம்மந்தப்பட்டவர். இந்த மந்திரங்களுடைய பவரோட அந்த முருகக்கடவுளுடைய எனர்ஜி, முருகனுடைய எனர்ஜி, அந்த சக்தி இது சம்மந்தப்பட்டது. எந்த ஒரு இது கடிச்சாலும் அந்த விஷத்தை இறக்கிறதுக்கு இன்னைக்கு நான் மருந்து கொடுக்குறோம். பட் மருந்து தேவையில்லை, மந்திரங்களை சொல்லி அந்த விஷத்தை இறக்க முடியும், எப்பேற்பட்ட கொடிய விஷயமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கும் கூட நீலகிரிஸ் ஏரியாவில், தோடர்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த பார்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு கூட பாம்பு கடி அடிச்சதுன்னா அதுக்கு மந்திரம் தான் போட்டு இறக்குறாங்க, மருந்து கிடையாது. மந்திரம் போடுறாங்க, சில டைம் மூலிகைகளும் கொடுக்குறாங்க. மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்களை சொல்ல விஷயம் இறங்கும். கடுமையான பாம்பு விஷயமாக இருந்தாலும் சரி, கடுமையான பாம்பு விஷயம்னா இருந்தால் சரி. பட் இந்த காலத்துல நவநாகரிக விஞ்ஞானிகள், நவநாகரிக மருத்துவர்கள் அதை நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் பொய்யின்னுவாங்க, அதெல்லாம் புரட்டுன்னுவாங்க, உருட்டுன்னுவாங்க. அப்படி இல்லை, இது உண்மை. மந்திரத்தினால் உங்களுக்கு நோய்களை போக்க முடியும். மந்திரத்தினால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் போக்க முடியும். கட்டுவியின் பாம்பு கடிச்சிடுச்சு, ராஜநாக பாம்பு கடிச்சிடுச்சுன்னா கூட அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை முறையாக நீங்க உச்சாரணம் பண்ணி கரெக்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே விஷயம் இறங்கிடும். நீங்க மருந்து கொடுத்தா கூட காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது, காப்பாற்ற முடியும். அது அந்த மந்திரங்களுக்கு முருகன் கடவுள் சம்பந்தப்பட்டவர். முருகனுடைய சக்தி, முருகனுடைய அமைதி அந்த மந்திரங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். அது இந்த தேடும் பாம்பும் செய்யாம் பூரா கடிவிட விஷயங்கள் இதெல்லாமே ஈஸியா போயிடும். அதான் அடுத்துல பாருங்க, ஏறிய விஷயங்கள் எளிதுடன் இறங்க. எல்லா விஷயத்தையும் எப்பேற்பட்ட பாய்சனா இருந்தாலும் சரி மந்திரத்தை சொல்லி இறக்க முடியும். இது உண்மை. இன்னைக்கு மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் இதை நம்பாது, ஆனா அது உண்மை. மந்திரங்களை சொல்லி விஷத்தை இறக்க முடியும், மருந்தே தேவையில்லை. விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் பொஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருதி பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருவாய் ஈரேடுலகம் என கூறா. இதுல இந்த நோய்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஒளிப்புறம் சுளுக்கு ஸ்ப்ரைன், ஒரு தலை நோயும் மைக்ரேன். இதுக்கு மருந்தே கிடையாது, அடப்பதிலாம் மருந்தே கிடையாது. மைக்ரேன் அவன் அப்படியே இருந்து இறக்க வேண்டியதுதான். அடுத்த பிறகுலையும் தொடரும். இந்த பிறகுல சரி பண்ணா அடுத்த பிறகும் தொடரும். மைக்ரேன் இவங்க இறந்துட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, இறந்துட்டாங்க, முடிச்சிட்டோம், 14 நாள் காரியம் முடிச்சோம், 1 வருஷம் தவசம் முடிட்டோம், முடிஞ்சு போச்சு. இல்லை, அடுத்த பிறகும் அது தொடரும். மைக்ரேன் அடுத்தடுத்த பிறகும் தொடரும். இந்த ஜென்மத்துக்கு பண்ணால் அடுத்த ஜென்மத்துக்கு வரும். ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம்
கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வலிப்பு, எபிலெப்சி, பித்தம், சூளை, பெயின், வயிற்று வலி, குன்மம், அல்சர், சொக்கு, சிரங்கு அப்படின்னு சொல்லி வந்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே. இங்கே சிரங்குன்னு சொல்கிறாங்க, ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசார்டர்ஸ், ஸ்கின் டிசீசஸ், குடைச்சல், ட்ரிக்கிங் பெயின், ஏ டைப் ஆஃப் ரொமாட்டிசம், ஏ டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அது ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், ரொமாட்டிசம் சொல்லுவோம். அது வாதம் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள். சிலந்தி, கட்டி, சிஸ்ட், அது சிலந்தி, குடல் விப்புரி, குடலில் வர கட்டிகள், இன்டெஸ்டினல் கேன்சர் கூட சொல்ல வரேன். குடல் விப்புரின்னா ஏ டைப் ஆஃப் கேன்சர். அது குடலில் வரும் கேன்சர். அப்போ என்ன பண்ணுவாங்க, குடலை வெட்டி எடுத்துருவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் பார்ப்பாங்க, அவங்களும் கீமோ கொடுப்பாங்க, ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோலுக்கு வராது, சரி கட் பண்ணி தூக்கலாம்னு எடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் சாப்பிட்ற டைஜஷன் பண்ண வேண்டிய அந்த குடலை வெட்டி எடுத்துட்டா என்ன ஆகும், நீங்கள் உயிர் பிழைக்கணுன்றதுக்காக வெட்டி எடுத்துருவாங்க. அது கேன்சர் தான். அது தொடர்ந்து உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கணும். குடல் விப்புரின்னா ஏ டைப் ஆஃப் கேன்சர், குடலில் வர கேன்சர். குடலில் வர பக்க பிளவை, அது ரொம்ப கடுமையான நோய். அது ஒரு வகையான கட்டி ரொம்ப அப்படியே ஆழ்ந்தாந்து உள்ளே போய் அழுகிட்டு போகும். அது அப்படியே உள்ளே போயிட்டு அழுகிட்டு போகும். அதுதான் படத்தொடை வாழை. இதெல்லாம் ஏ டைப் ஆஃப் கேன்சர். படைத்தொடை வாழை, படுவன், கைத்தால் சிலந்தி, கை கால் நெறி கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை கட்டிக்கு கால் கட்டிக்கு நெறி கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. அது கட்டி வரும்போது அது அங்கே உள்ளக்கிற சில கிருமிகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நெறி கட்டிக்கும். பார்த்துருப்பீங்க, நெறி கட்டுவாங்க, அக்கலில் கட்டும், இடுப்பில் கட்டும், நெறி கட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளக்கிற அன்வான்ட் பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் அங்கே அக்குமுலேட் பண்ணி அங்கே டிசால்வ் பண்ணும். அது ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி, டெம்பரரி ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி. அதனால் நெறி கட்டிக்கும். நெறி கட்டுறது தவறு கிடையாது, சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உடம்பு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த அன்வான்ட் வைரஸ் பாக்டீரியாஸ் டோட்டலாக எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுது. அங்கேருந்து அப்போ டிசால்வ் பண்ணும், எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். அப்புறம் அங்கேயும் டிசால்வ் பண்ணும். நெறி கட்டுவது சரியான முறை. உங்களுடைய நோய் குணமாக கொண்டிருக்கின்றது என்பதற்கு சரியான அறிவுறுத்தல். அது காட்டுகிறது. அது சரியா போகும். அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மந்திரங்களின் மூலம் சரிப்படுத்த முடியும். இப்போ ஒரு சகோதரர் போட்டிருந்தாரு, நான் ஜோதிடர், நம்ம குரூப்பில் போட்டிருந்தார், நான் ஜோதிடர், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா நான் கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன், அந்த நோய் போய்விடுன்னு சொல்லி போட்டிருந்தார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நேற்று முன்னாடி ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். கந்த சஷ்டி நேற்று நினைக்கிறேன். எஸ், சரியாக கவனம் இல்லை. குரூப்பில் போட்டிருந்தேன், நான் ஒரு ஜோதிடர், நான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் அந்த மந்திரத்தை சொன்னால், அந்த கந்த சஷ்டி கவசம் சொன்னால் நோய் சரியாக போயிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான். நேற்று தானே பார்த்தோம். எஸ், கரெக்ட். தான் வேறு சார் நிறைய படிச்சிருக்கேன், பட் இப்போ நம்ம குரூப் போட்டு நேற்று போட்டிருந்தேன். உண்மை அது பொய் பொருட்டெல்லாம் கிடையாது, அவர் போட்டிருந்தது உண்மை. அது மாதிரி சொன்னால் உண்மை போகும். அதுக்கு பவர் இருக்குது. கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒரு பவர் இருக்குது. மந்திரங்களுடைய சக்தி கந்த சஷ்டி கவசத்துக்கு இருக்குது. அது மாற்று கருத்து இல்லை, அது 100க்கு 100 உண்மை. அதனால் பலன் அடைஞ்சிருக்கேன் சார், பண்ணியிருக்கேன் சார், நான் ஒரு ஜோதிடராக இருப்பதனால் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் சார், உண்மை. அதுதான். அப்போது இந்த மாதிரி நோய்களை எல்லாம் கூட போக்கக்கூடியது மந்திரம் ப்ளஸ் கந்த சஷ்டி கவசம். மந்திரங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்ல வர்றார். இந்த நோய்கள்லாம் கூட போகும். அப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்லியே சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போது அவர் அந்த ஜோதிடர் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள், இப்போ இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் பெரிய விஷயம். கேன்சர் வரைக்கும் மந்திரங்களின் மூலம் குணப்படுத்த முடியும் அப்படின்றது ஒன்று. எல்லா நோய்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம்னா டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, செட் ஆஃப் வைப்ரேஷன். நோய் ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நோய் ஒரு ஃப்ரீக்வன்சி, அதை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃப்ரீக்வன்சி, செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மருந்து. அந்த மருந்தை இந்த மாதிரி மந்திரத்தின் மூலமாக, அந்த எனர்ஜி மூலமாக கொடுக்கும்பொழுது அந்த நோயை அது குணப்படுத்த முடியும். எல்லா நோய்களுக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த மந்திரங்களை நம்ம சரியாக உச்சரித்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டாக, அதுக்கு முறைகள் இருக்குது. போகிற போக்கில் சார், அது முறைகள் படி கரெக்டாக பண்ணால் விதவுட் மெடிசன் யூ கேன் கெட் ரிலீஃப் ஃப்ரம் ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். மருந்துகளே இல்லாமல் எல்லா நோய்கள் இருந்தும் உங்களால் முழுமையாக குணமடைய முடியும். மந்திரங்களுக்கு அந்த பவர் இருக்குது. மந்திரங்களை முறையாக பயன்படுத்தினா அது உண்மை சாத்தியம் அப்படின்றது இங்கே சொல்ல வராங்க. எஸ், சுருக்கு கூட பாருங்க, ஸ்பெயின்னா மருந்து பாருங்க, சுருக்கு கூட மந்திரம் போட்டு சுருக்கு எடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய சின்ன தாத்தா சொல்லியிருக்கார். தாத்தா மாயாகும் அவர், எனக்கு சின்ன தாத்தா அவர்
சில மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி சில நோய்கள்லாம் போக்குவார், சில மந்திரங்கள்லாம் சொல்லி நோய்களை போக்குவார். அப்புறம் அவருக்கு பிறகு அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மனசு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார், எங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லி கொடுத்தார். அவருக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது, ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லி கொடுத்தார். ரத்னம், நீ இதை கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் சித்தப்பா இருக்க வரைக்கும் எங்கள் சித்தப்பா கற்றுக் கொடுத்தார். அப்போது ஒரு தடவை எங்கள் அப்பா கேட்டார், எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானும் கற்றுக்கிறேன், நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் அப்பாவுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் தாத்தா. ஆனால் எங்கள் சித்தப்பா ப்ராக்டிஸ் பண்ணார், எங்கள் அப்பா அதை ப்ராக்டிஸ் பண்ணல. இவர் பெருமையாக கேட்டுக்கிட்டு தான் மிச்சம், ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணல. இவர் பண்ணல. எங்கள் சித்தப்பா செய்வார், நிறையா மந்திரம் போடுவார், செய்வார். எங்கள் அப்பா அது பண்ணலை. ஆனால் அதை நான் என்ன பண்ணேன், நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கேட்டு அந்த மந்திரத்தை நான் கற்றுக்கிட்டேன். அந்த மந்திரத்தை ப்ராக்டிஸும் பண்ணேன், நிறைய பண்ணேன், இப்போ கூட பண்ணுவேன். அந்த மந்திரத்தை சொன்னால் நோய் போயிடும். வேப்பிலை எடுத்து அடிப்பார், வேப்பிலை அடிக்கணும். வேப்பிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டவல் கொடுங்க, ஒரு டவல் கொடுத்தா டவல் எடுத்து அடிப்பார். அந்த மதத்தை சொல்லி அவங்க நிற்க வச்சு அவங்க முன்னாடி அந்த வேப்பிலை அடிக்கணும். வேப்பிலை அடித்தா அந்த நோய் போயிடும், அந்த பிரச்சனை போயிடும், சுருக்கு கூட போயிடும். தென் அந்த வேப்பிலை இல்லை அப்படின்னும் போது டைமில் டவல் போட்டுருப்பார் தாத்தா, அதை எடுத்து அப்படியே டவல்லே போட்டு அடிப்பார், போட்டு தீர்த்துருப்பார். சரி, நானே பார்த்துருக்கேன் அந்த மதத்தை. அதுக்கு பிறகு நான் அதை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் அது 100% உண்மை. சொன்னால் மூட நம்பிக்கை என்னவாங்க, நோய்களை குணப்படுத்த முடியும், சுருக்கு எடுக்க முடியும், எல்லாம். அதை சுருக்கு கூட இந்த வேர்டு கூட வரும். அதுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண முடியும். மந்திரங்கள் அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் அந்த வேப்பிலையில் பண்ணும்போது ஒரு பவர் இருக்குது. பட் வேப்பிலை இல்லாமல் நாம் துண்டு யூஸ் பண்ணும்போது வருது, பட் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் கம்மியாகுது. வேப்பிலையில் வர்ற ரிசல்ட் வரல, ஒரு 80% ஒரு 20% குறையுது. பட் எல்லாத்துக்கும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி போடலாம். பட் வேப்பிலையில் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை அடிக்கிறதுக்கும் துணியில் அதை போட்டு பண்ணுறதுக்கும் உச்சாடம் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது. ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான். அது உண்மைதான். அப்போது அந்த வேப்பிலையில் போட்டு அடிக்கும்போது அந்த ஆரா கிளென்சிங் ஆகுது. அந்த ஆரான்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபிசிக்கல் பாடிக்கே கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்காங்க. ஃபிசிக்கல் பாடிக்கே கொடுக்கல, ஆறாவுக்கு தான் கொடுக்கணும். ஆறாவோட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த வேப்பிலை போய் எடுக்குது. அந்த மந்திரம் நாம் சொல்லுகின்ற அந்த மந்திரமும் அந்த வேப்பிலையும் சேர்ந்து அந்த ஆறாவது இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எடுக்குது. அது எடுக்க சரியாகுது. அது தாத்தா எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்திடுவாங்க. அம்மா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மந்திரம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் போடுங்க. ஒரு நின்றுவார், வாரம் ஒரு 2 தடவை வருவார். வந்தால் எல்லாருக்கும் எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, சிஸ்டர், நான், எங்கள் அம்மா எல்லாரும் போட்டு எல்லாருக்கும் மந்திரம் போட்டு போவார். அப்படின்னா என்ன, அவர் வரும்போதெல்லாம் எங்களுடைய ஆறாவை கிளென்சிங் பண்ணிட்டு போகிறாருன்னு அர்த்தம். மூட நம்பிக்கை கிடையாது, பியூர் சயின்ஸ். அது இன்றைக்கும் இந்த அம்மன் கோயிலில் போனீங்கன்னா பூசாரிங்களாம் வேப்பரை அடித்து பண்ணுவாங்க. அது முறைதான், சரியான முறைதான். ஆனால் நம்ம சொல்கிற அளவுக்கு மந்திரம் சொல்கிறாங்களா, நம்ம சொல்கிற அளவுக்கு அது காரணம் புரிஞ்சு பண்ணுறாங்களா, நம்ம சொல்கிற மந்திரோட பவர் அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இந்த தேனாம்பேட்டையில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த ஏரியாவில் ரொம்ப எந்த பிரச்சனை என்ன ஆனாலும் வந்து அந்த கோயிலில் போயிட்டு அந்த பூசாரிகிட்ட போயிட்டு மந்திரம் அடிச்சு சரியாக போயிடுன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு தடவை நான் போனேன், பார்த்தேன். போய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தா அடிக்கிறாரு, பண்ணுறாரு, போகுது, தப்பு இல்லை, நல்லா கரெக்டாக பண்ணுறாரு. பட் அப்போ நாம் சொல்கிற மந்திரோட பவர் இருக்கான்னா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவர் சொல்கிற மந்திரத்துக்கு பவர் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 50% தான் இருக்குது. நம்ம சொல்கிறது 100%, அவர் சொல்கிறது 50%. பட் 50%னாலும் போகுது, அந்த வகையில் போகுது. இது அந்த கல்ச்சர் இந்த அளவுக்காவது இருக்கே, பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன். தேனாம்பேட்டையில் மார்க்கெட்டு, சென்னை தேனாம்பேட்டை மார்க்கெட்டில் ஒரு கோயில், அம்மன் கோயில். பட் அது பவர் இருக்குது, உண்மைதான். அது மூடநம்பிக்கை பொய்யெல்லாம் கிடையாது. அந்த முறைகளில் இதெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு முருகன் பாலதேவராய சுவாமிகள் மூலமாக நமக்கு சொல்கிறார். கடவுள் வந்து சொல்கிறாரு, இவர் மூலமாக சொல்கிறாரு. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்ணணும், நல்லா இருக்கும். எஸ். ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பன் விடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிவாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா.
காரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றரு நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மகிழோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை புற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்க வெண்பருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மனமகந்தருளே தன்னை கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை போதும். இன்னைக்கு இதோட போதும். நாளைக்கு நம்ம மீண்டும் இதோட கண்டினியூட்டி கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம இதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், விளக்கம் சொல்லியிருக்கோம். மிச்சம் இருக்கிறது நாளைக்கு நம்ம பார்த்துட்டு நாளைக்கு அதோட முடிச்சிடலாம். முடிச்சுட்டு மற்ற மேட்டர் நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஓகே. அந்த பாட்டு வரும் இரு. அப்படியே ஸ்ட்ரிக்டா போட்டு வச்சுங்க, அப்படியே மாட்டிக்கலாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும், அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.
நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அப்ப